Praise be to God. We welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. This is the 211th Kodambakam Zoom Bible Study meeting ever since it has started during the coronavirus time. And we pray that this would continue as till the time the Lord wills it to continue. Now, for the opening prayer, I request Brother Madeshwaran from Namakkal to open the word of the meeting with the word of prayer. Over to Brother Madeshwaran. Brother. Yes, brother, please. நாம் ஜெபிக்கலாம். கிருபையால் எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாத மகத்துவம் உள்ள தேவனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராஜா. இது உம்முடைய அளவற்ற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 210 நாட்களை கடந்து 211வது நாட்களுக்குள்ளாக கர்த்தாவை பிரவேசிக்கும்படி கர்த்தர் இரக்கம் பாராட்டினீர். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை அபரிமிதமாய் கர்த்தாவே நீர் தாமே பொழிந்தருளி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல தகப்பனே கர்த்தாவே, இதோ ஒவ்வொரு இல்லங்கள் தோறும் தேவரீருடைய வார்த்தைகள் அப்பா தேவ சத்தம் கேட்கும்படிக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, அநேக தாசர்களை பயன்படுத்தியதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இன்றைய தினத்திலும் இந்த கூட்டத்தை கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமா கெஞ்சு மன்றாடுகிறோம். ஆரம்பம் முதல் இறுதி வரை உடைய பிரசன்னமும் ஆளுகையும் இருக்க வேண்டுமா கெஞ்சு மன்றாடுகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. தகப்பனே, நீர் பேசக்கூடிய கர்த்தாவே அப்பா வார்த்தைகள் எங்களுக்கு புரியும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தாமே வல்லமையாய் கர்த்தாவே எங்களோடு கர்த்தாவே அப்பா இடைப்பட வேண்டுமாய் கெஞ்சு மன்றாடுகிறோம். தகப்பனே கர்த்தாவே இரக்கம் பாராட்டுங்க, காரியங்களை புரிய செய்யுங்க ராஜா. விசேஷமாக உங்களுடைய தாசரை முழுமையாய் நீர் ஆட்கொள்ளுங்க தகப்பனே கர்த்தாவே. அதே போல பாடல் பாடக்கூடிய சகோதரருடைய குடும்பத்தாரைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களையும் கர்த்தாவே ஆசீர்வதிங்க அப்பா. விசேஷமாக இதை எல்லாம் பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய கர்த்தாவே சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவருடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இதனுடைய காரியங்களை எல்லாம் தகப்பனே உங்களுடைய மறுகை நாட்களிலே அபரிமிதமாய் பலன்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க ராஜா. அதே போல தகப்பனே கர்த்தாவே விசேஷமாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய விசேஷ கிருபையும் அவருடைய கர்த்தாவே படிப்பிலும் நல்ல கர்த்தாவே உங்களுடைய ஆசீர்வாதமும் தங்க வேண்டுமாய் கெஞ்சு மன்றாடுகிறோம். தகப்பனே, அவருடைய தாய் தகப்பன்மாரே கர்த்தர் தாமே விசேஷ நிலைமையிலே அப்பா ஆரோக்கியத்தோடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் கெஞ்சு மன்றாடுகிறோம் தகப்பனே. அதே போல ஒவ்வொரு இல்லங்கள் தோறும் அப்பா உங்களுடைய செய்தி அவளோடு கேட்கும்படி அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. அனைவரையும் கர்த்தர் ஆட்கொள்ளுங்க. சிந்தையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிறைப்படுத்தி வார்த்தைகளை புரியும்படிக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்களுடைய பிரசன்னமும் ஆளுகையும் ஆட்கொள்ள வேண்டுமா கெஞ்சு மன்றாடுகிறோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படி கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க ராஜா. எல்லாவற்றையும் கர்த்தர் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். Thank you, Brother Madeshwaran from Namakkal district in Tamil Nadu for the prayer, opening prayer. Now we are going to the singing time. We have with us the two Thomas as they ready for to see Darren and Doreen. Praise the Lord. நாம் முதலாவதாக 633வது பாட்டை பாடுவோம். எண்ணி எண்ணி துதி செய்வார் என்று ஆரம்பிக்கும் பாடல் 633. எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். உன்னை நோக்கி எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி
என்னை எண்ணி துதி செய்வார். யூதான் புரண்டு வருமோ எண்ணற்ற பாரங்களோ, யூதான் புரண்டு வருமோ எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், என்னை எண்ணி துதி செய்வார். உனக்கு எதிராகவே ஆயுதம் வாழ்காதே, உனக்கு எதிராகவே ஆயுதம் வாழ்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நிதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார். எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, இன்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, எண்ணி எண்ணி துதி செய்வார். தொடர்ந்து நாம் 668வது பாட்டு பாடுவோம். என் உயிரான உயிரான இயேசு என்று ஆரம்பிக்கும் பாடல் 668. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறுக்குதையா, உணர்வெல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறுக்குதையா, உணர்வெல்லாம் இனிக்குதையா, உன்னாமம் துதிக்கையிலே இசையா, உன்னன்பை ருசிக்கையிலே
என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உன்னை துதிப்பேன் என் உயிரே நான் உன்னை துதிப்பேன் உன் வசனம் எனக்கு உணவாகும் உடலெல்லாம் மறந்தாலும் உன் வசனம் எனக்கு உணவாகும் உடலெல்லாம் மறந்தாகும் இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரை நான் உன்னை துதிப்பேன் என் உயிரை நான் உன்னை துதிப்பேன். Thank you. May the name of the Lord be glorified. We thank the dear ones for singing the two songs. How they have sang is we praise God for their the Lord has blessed them with the singing talents. We once again welcome you all in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Assembly and the Gospel Literature Ministries bookshop in Chennai, which is going on for the past 16 years. Today also, as we had yesterday, we have with us evangelist James Thomas from Nedabashari, and he has been taking the topic on the important topic from the Word of God, abiding, what all blessings we get by abiding on the Word of God. So we have been meditating on Psalm 119 and the last some verses. And there we have seen 169th and 170th verse in detail. And we have some more which are in that are left out and would be, God willing, completed today evening. And those points we are waiting so that the Lord may speak through our dear brother evangelist James Thomas. We thank and praise God for him having accepted our invitation for 2 days. I know our dear evangelist is a blessed speaker. May the good Lord continue to use him wherever he is ready to speak, so that the eternal name of our living God would be glorified through the word that is very much needed, not only for the people around us, gospel, but also to
substantiate and strengthen and edify ourselves, the believers, with the word of God. So the word of the Lord God is so important, and we are able to hold it for the past 211 times by the grace of God, and we praise God for what God has been doing all these days. We have had nearly 70 odd blessed speakers. We praise God, 70 to 80 odd blessed speakers across India. We praise God and abroad for them having accepted our invitation and come to this Bible study all these days, and also teaching us on various topics. So anybody wishing or desiring to know what all the topics they have gone through, and those topics you want to listen to with the speakers, you can still listen in YouTube from GLMK TV. So that channel, we would be able to get all the Bible study videos, so that the name of the Lord would be glorified through us, through these words. We also have with us our dear evangelist John Kennedy from the Virudhunagar district. Our dear brother has accepted my invitation personally, and I have been speaking to him for quite some days, and he's been a blessed translator, and we praise God for how God is using him in these days. And we welcome our blessed John Kennedy into this brother into this evening Bible study meeting also. We once again welcome all the dear ones from various places into the evening Bible study meeting. Now for the blessing of the message, I request for the blessing of the Bible study, I request brother from Madurai, Alphonse, we request Brother Evangelist Alphonse to please pray for the blessing of the Bible study. Over to. கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்த பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளோடு பேசின ஆண்டவர், இதோ இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் எங்களோடு ஒரு நாள் பேசிக்கொண்டு வருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்விதமாக அனுதினமும் கர்த்தரோடு உள்ள வசனத்தின் மூலம் கர்த்தரோடும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளோடும் ஆண்டவரே ஆவியிலே ஐக்கியப்பட்டு, ஆண்டவரே நாங்கள் ஒருவர் காணவும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆவியிலே நாங்கள் பலப்படவும், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆண்டவரே பிள்ளைகள் மூலமாய் பாராட்டி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் செய்கிறோம். எப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற ஊழியக்காரருக்காகவும் மொழியாக்கம் செய்யக்கூடிய ஊழியக்காரருக்காகவும் ஸ்தோத்திரம் செய்கிறோம். உங்களுடைய கிருபையினாலே அவர்களை தாங்கி அவர்களை மூடி மறைத்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய சத்தியங்களை கற்று கீழ்ப்படிந்து அதன்படி சாட்சியாய் ஜீவிக்க உதவி செய்யும்படியாய் உங்களுடைய கரத்திலே ஒப்புவித்து ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பணிவோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். Thank you, Evangelist Alphonse from Madurai district. We praise God for the prayer. Now we take you to the Bible study. Over to Evangelist James Thomas from Nedumbasheri in Kerala, and to Evangelist John Kennedy in Virudhunagar district in Tamil Nadu. കർത്താവിന്റെ പരിശുദ്ധ നാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக.
പ്രിയ കർത്താവിന്റെ ദാസനെ ഓർമ്മിപ്പിച്ചതുപോലെ 211 എപ്പിസോഡിലേക്കാണ് ഈ ശുശ്രൂഷ കടന്നു വന്നിട്ടുള്ളത് എന്നറിയുന്നതിൽ സന്തോഷമുണ്ട്. ஏற்கனவே கர்த்தருடைய தாசன் சொன்னதுள்ள 211 எபிசோடுகள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். അതിൽ നമ്മുടെ സ്റ്റഡിയുടെ രണ്ടാമത്തെ രാത്രിയിൽ സമാപന രാത്രിയിലേക്കാണ് നമ്മൾ കടന്നു വരുന്നത്. அதிலே நம்முடைய இந்த சமாதான இரவாகிய இந்த இரண்டாவது கட்டத்தில் கடந்து வந்திருக்கிறோம். അനുഗ്രഹീതമായ ഗാനങ്ങൾ പ്രിയ സന്തോഷച്ചാന്റെ കുടുംബത്തിൽ നിന്ന് കേൾക്കുവാൻ കഴിഞ്ഞാൽ സന്തോഷമുണ്ട്. പ്രിയ കുഞ്ഞുങ്ങളെയും സഹോദരിയെയും ഒക്കെ കർത്താവ് തുടർന്നും അനുഗ്രഹിക്കട്ടെ. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பாடல்களை சந்தோஷனுடைய குடும்பத்தின் மூலமாக கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. കഴിഞ്ഞ രാത്രിയിലും ഇന്നുമായിട്ട് പ്രാർത്ഥിച്ച അനേക പ്രിയപ്പെട്ടവരുണ്ട് എന്നുള്ളത് ഓർത്ത് ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. கடந்த இரவிலும் இன்றைக்கும் அநேக ஜெபித்த பிரியப்பட்ட அநேக சகோதரர் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். സൂമിൽ കയറുന്നതിനേക്കാൾ ഒരുപാട് പേര് യൂട്യൂബിൽ ഇത് കാണുന്നുണ്ട് എന്ന് എനിക്ക് ഇന്നലെ മനസ്സിലായി. சூமில் பார்ப்பதை விட அநேகர் யூடியூப்பிலே பார்க்க என்பதை நான் மனதில் புரிந்து கொண்டேன். ഏത് രീതിയിലായാലും കർത്താവിന്റെ വചനം മഹത്വപ്പെടട്ടെ, അവിടുത്തെ തിരുനാമം മാത്രം ഉയർന്നിരിക്കട്ടെ. எந்த வழியிலானாலும் சரி கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும், அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. തന്നെയുമല്ല ജോൺ കെനഡി ബ്രദറിനെ ഓർത്ത് ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. அது மட்டுமல்ல, ஜான் கெனடி பிரதர் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். കഴിഞ്ഞ രാത്രിയിൽ വളരെ മനോഹരമായി താൻ ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്തു. എനിക്ക് തോന്നുന്നു എവിടെയോ കണ്ടിട്ടുണ്ട് എന്ന് എനിക്ക് തോന്നാറുണ്ട്. கடந்த இரவிலே அழகாக டிரான்ஸ்லேஷன் பண்ணி செய்தார். எங்கேயோ பார்த்தது போல தோணல் இருக்கிறது. ഇന്ന് രാത്രിയിലും ലോകത്തിന്റെ വിവിധ ഭാഗങ്ങളിൽ നിന്ന് പല രാജ്യങ്ങളിൽ നിന്ന് പല പ്രിയപ്പെട്ടവരുണ്ട് എന്ന് ഞാൻ മനസ്സിലാക്കും. இன்றைக்கும் உலகத்திலே பல இடங்களிலே பலவிதமான மக்கள் கூடி இதை பார்க்கிறேன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். എന്റെ സ്ഥലം സഭയിൽ നിന്നും പ്രിയപ്പെട്ടവരുണ്ട് എന്നുള്ളത് ഓർത്ത് സ്തോത്രം ചെയ്യട്ടെ. என்னுடைய ஸ்தல சபையிலிருந்து இதை பார்த்து கொண்டு நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ഈ ശുശ്രൂഷയിൽ തുടർന്ന് കർത്താവിന്റെ കൃപ ധാരാളം തരട്ടെ. இந்த ஊழியத்திலே கர்த்தருடைய கிருபை அதிகமாக பெருகும்படியாக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். കഴിഞ്ഞ രാത്രിയിൽ നാം തുടങ്ങി വെച്ച വിഷയത്തിലേക്ക് നാം തുടർന്ന് പോവുകയാണ്. கடந்த இரவிலே நாம் தொடங்கி வைத்த அல்லது ஆரம்பித்த அந்த விஷயத்துக்கு கடந்து செல்ல போகிறோம். നാം ഓർത്തതുപോലെ ദൈവവചനത്തെ പ്രിയപ്പെട്ടാൽ അതിനെ അനുസരിച്ചാൽ ലഭിക്കുന്ന ചില നന്മകൾ മാത്രമാണ് നമ്മൾ ഓർക്കുന്നത്. நாம் நேற்றைக்கு நாம் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கோம் சொன்னால், வேத வசனத்தை பிரியப்படும் போது வேத வசனம் மூலமா கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். നാം കഴിഞ്ഞ രാത്രിയിൽ തുടങ്ങിയപ്പോൾ ഒരു വാക്ക് ഇങ്ങനെ പറഞ്ഞു. கடந்த நேற்றைக்கு ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன். ദൈവവചനത്തെ അനുസരിച്ചാലും അതിനെ പ്രിയപ്പെട്ടാലും ലഭിക്കുന്ന നന്മകൾ ഒരുപാടുണ്ട്. അത് നമുക്ക് പറഞ്ഞു തീർക്കാനായിട്ട് സാധിക്കത്തില്ല. வேத வசனத்தை கீழ்ப்படிந்து அதன் நடக்கும்போது அளவுக்கு அதிகமான நன்மைகள் அதிகமாக உண்டு. அதை நம்மளால சொல்லி தீர்க்க முடியாது. എന്നാൽ 119 സങ്കീർത്തനത്തിന്റെ 169 മുതൽ 176 വരെയുള്ള വാക്യങ്ങളാണ് നമ്മൾ ഓർക്കുന്നത്. ஆனால் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கோம் என்று சொன்னால் 119 சங்கீதத்திலே 169 முதல் 176 வரையிലുള്ള வசனங்கள் மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். നാം ഓർത്തു ഇത്രയും വാക്യങ്ങൾ ഏതാണ്ട് 176 വാക്യങ്ങളിലെ മുഖ്യ വിഷയം വേർഡ് ഓഫ് ഗോഡ്, ദൈവത്തിന്റെ വചനം എന്നുള്ളതാണ്. மொத்தமாக இவ்வளவு வசனம் உள்ள 176 வசனங்கள் உள்ள மொத்தமாக அதன் முழுச்சார் என்ன என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை. അങ്ങനെയാണെങ്കിൽ ദൈവവചനത്തിന്റെ ഇമ്പോർട്ടൻസ് ഓഫ് വേർഡ് ഓഫ് ഗോഡ്, ദൈവവചനത്തിന്റെ പ്രാധാന്യം എത്രമാത്രം വലുതാണ് എന്ന് ദൈവം നമുക്ക് കാണിച്ചു തരികയാണ്. அப்படி என்றால் தேவன் ஒரு காரியத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார். வேத வசனம் கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவு முக்கியமானது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். നാം പല കാര്യങ്ങൾ ഓർത്തു. 2 പ്രധാന തലക്കെട്ടുകളാണ് കഴിഞ്ഞ രാത്രിയിൽ നമ്മൾ ഓർത്തത്. பல காரியங்கள் நினைத்தோம், ஆனால் 2 பிரதான முக்கியமான காரியங்களை தலைப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். ഒന്ന്, നാം ഓർത്തതുപോലെ 169ലും 170 വാക്യത്തിന്റെയും അടിസ്ഥാനത്തിൽ நாம் நேற்றைக்கு சிந்தித்தது போல 169 வசனமும் 170 வசனத்திலும் சிந்தித்தது போல നമ്മുടെ ജീവിതത്തിൽ നാം നിലവിളിക്കുമ്പോൾ, യാചിക്കുമ്പോൾ അത് കേൾക്കാനായിട്ട് ദൈവത്തിന്റെ സന്നിധി ഉണ്ട് എന്നുള്ളത് ഏറ്റവും വലിയ ബ്ലെസ്സിങ്സിൽ ഒന്നാണ് എന്ന് നമ്മൾ ഓർക്കുകയുണ്ടായി. நாம் வரக்கூடிய சூழ்நிலையிலே ஜெபிக்கும் போதும் அது கூப்பிடும் போதும் நம்மை கேட்பதற்கு ஒரு தேவ சமூகம் இருக்குது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். ഇതെന്തുമാത്രം വലിയ അനുഗ്രഹമാ വാസ്തവത്തില്. இது உண்மையிலே எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? ആകാശ ഭൂമികളെ ഉണ്ടാക്കിയ ദൈവത്തിന്റെ സന്നിധി നമുക്കായിട്ട് തുറന്നിട്ടിരിക്കുന്നു 24 മണിക്കൂറും എല്ലാ ദിവസങ്ങളിലും. அகில உலகத்தையும் படைத்த அண்ட சராசரிகளை படைத்த தேவன் எப்பொழுதும் நமக்காக 24 ஹவர்ஸும் திறந்து வைத்தே வைக்கப்பட்டிருக்கிறது. ഇന്ന് രാത്രി അത് മനസ്സിലാക്കിയിട്ടാണോ നാം കർത്താവിന്റെ സന്നിധിയിലായിരിക്കുന്നത്? அதை புரிந்து கொண்டு இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல இப்பொழுது அமர்ந்திருக்கிறோமா? അതുകൊണ്ട് നാം ഇന്നലെ ഓർത്തു, നാം ഇനി മുതൽ കരയേണ്ടുന്നത് മനുഷ്യന്റെ മുൻപിലല്ല, ദൈവസന്നിധിയിൽ മാത്രമാണ്. ஆகவே நேற்றைக்கு இப்படியாக சொல்லி முடித்தோம். இனிமேல் நாம் அழுக வேண்டியது மனுஷ சமூகத்திலும் அல்ல,
தெய்வ சந்ததியிலே அழ வேண்டும் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருந்தோம். നമുക്ക് വേണ്ടി കാര്യങ്ങൾ ചെയ്യുന്നതിൽ ദൈവത്തിന് യാതൊരു മടിയുമില്ല. അവിടുന്ന് തന്റെ വാഗ്ദത്തങ്ങളിൽ അതിവിശ്വസ്തനായ ദൈവമാണ്. நமக்கு உதவி செய்வதிலே தேவனுக்கு எந்த ஒரு சோம்பேறித்தனமும் கிடையாது. நமக்கு அதிகமாக உதவி செய்வேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். രണ്ടാമത്തെ അനുഗ്രഹം എന്താണെന്ന് നമ്മൾ ഇന്നലെ ഓർക്കുകയുണ്ടായി. இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் சிந்தித்தோம் நேற்றைக்கு. 169 വാക്യത്തിൽ നമ്മൾ വായിച്ചു, നിന്റെ വചനപ്രകാരം എനിക്ക് ബുദ്ധി തരണമേ. ദൈവത്തിന്റെ വചനം നമ്മളെ ബുദ്ധിമാന്മാരാക്കി തീർക്കും. இரண்டாவது பார்த்தோம், கர்த்தருடைய வசனம் நம்மை உணர்வுள்ளவனாக்கும் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருந்தோம். രണ്ട് വാക്യങ്ങൾ നമ്മൾ ആദ്യം അതിൽ നിന്ന് ഈ ഭാഗത്ത് നിന്ന് ഓർക്കുകയുണ്ടായി. ரெண்டு காரியங்களே அந்த முதல் பகுதியில் நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். 98, 99 വാക്യങ്ങളിലേക്ക് വരുമ്പോൾ അത് നമ്മളെ ശത്രുക്കളെക്കാൾ ബുദ്ധിമാന്മാരാക്കുന്നു എന്ന് വായിച്ചു. அது 98, 99 வரும்போது நம்முடைய சத்துருக்களை விட நம்மை அதிக ஞானமுள்ளவனாக மாற்றுகிறது என்று சொல்லி சிந்தித்தோம். മനുഷ്യരിൽ നമുക്ക് ശത്രുക്കളുണ്ട്. மனுஷர்களிடத்தில் நம்ம சத்துருக்கள் இருக்கிறார்கள். അവരെക്കാൾ ദൈവവചനം നമ്മളെ ബുദ്ധിമാന്മാരാക്കും. அவர்களை விட வேதவசனம் நம்மளை புத்தியுள்ளவர்களாய் மாற்றும். പിശാച് എന്ന വലിയ ബുദ്ധിമാനായ ഒരു ശത്രു നമുക്കുണ്ട്. பிசாசு என்கிற சொல்லக்கூடிய மிக ஞானமுள்ள ஒரு சத்துரு இருக்கிறான். അവനെയും കവിയുന്ന ദൈവകൃപയും ബുദ്ധിയും നമുക്ക് ദൈവം നൽകി തരും. அவனையும் ஜெயிக்கக்கூடிய, அவனுக்கும் அதிகமா இருக்கக்கூடிய ஞானத்தையும் புத்தியையும் தேவன் நமக்கு தருவாராம். പക്ഷേ 98 വാക്യത്തിൽ പറഞ്ഞതുപോലെ ആ സാക്ഷ്യങ്ങൾ എപ്പോഴും നമ്മുടെ പക്കലുണ്ടായിരിക്കണം. നമ്മുടെ ഹൃദയത്തിൽ അത് നാം കരുതണം. நாம் 96 வாசித்த போது அது எப்பொழுதும் நம்ம இருதயத்தில் இருக்க வேண்டும். നമ്മൾ പിന്നെ ഓർക്കുകയുണ്ടായി, ഈ പറയുന്ന ഭാഗത്ത് തന്നെ ഓർത്തതുപോലെ എന്താ, അത് നമ്മളെ നമ്മുടെ ധ്യാനമായിരിക്കൊണ്ട് സകല ഗുരുക്കന്മാരിലും അത് നമ്മളെ ബുദ്ധിമാന്മാരാക്കുന്നു എന്നും നമ്മൾ ഓർക്കുകയുണ്ടായി. அது மட்டுமல்ல, அது நம்முடைய தியானமா இருக்கிறதுனாலே நமக்கு இருக்கிற முதியவர்களை காட்டிலும் நம்மளை பெரியவர்களை காட்டிலும் நம்ம ஞானமுள்ளவர்களாய் மாற்றுகிறது. നമ്മുടെ ക്രിസ്തീയ ജീവിതത്തിൽ ദൈവത്തിന്റെ ബുദ്ധി, നമ്മൾ ഇന്നലെ ഓർത്തതുപോലെ the knowledge of God, ദൈവത്തിന്റെ പരിജ്ഞാനം, വിവേകമില്ലാതെ നമുക്ക് ക്രിസ്തീയ ജീവിതത്തിൽ വിജയിക്കാനായിട്ട് സാധിക്കത്തില്ല. ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் சொன்னால் தேவனுடைய ஞானம் இல்லாதபடிக்கு நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. അതുകൊണ്ട് ഇന്ന് രാത്രിയിൽ ഇത് മനസ്സിലാക്കിക്കോളൂ, നമുക്ക് ദൈവത്തിന്റെ പരിജ്ഞാനം വേദപുസ്തകത്തിലൂടെ തരാൻ കർത്താവിന് മനസ്സുണ്ട്. ഹല്ലേലൂയ. ஆகவே இன்றைக்கு நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் அவருடைய ஞானத்தை அவருடைய வேத வஸ்திரத்தின் மூலமாக, வேத புஸ்தகம் மூலம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ഇന്ന് രാത്രി ആർക്കെങ്കിലും എനിക്ക് കഴിവില്ല, എനിക്ക് മുന്നോട്ട് പോകാനുള്ള ബലമില്ല, അതിനുള്ള ബുദ്ധിയില്ല എന്ന് ചിന്തിക്കുന്നുണ്ടെങ്കിൽ ഈ പുസ്തകം നിറച്ച ദൈവം ബുദ്ധി വെച്ചിട്ട് നമ്മളെ വിളിച്ചോണ്ടിരിക്കുക. ஒருவேளை இன்றைக்கு இரவு யாராவது எனக்கு அதற்கேற்ற ஞானம் கிடையாது, எனக்கு அதற்கேற்ற அறிவு கிடையாது, அதற்கேற்ற புத்தி கிடையாதுன்னு சொல்லி நாம் இருந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் அளவுக்கு அதிகமான ஞானங்களை அவருடைய வேத പുസ്തകത്തിൽ എഴുതി കൊടുത്തിരിக்கிறார். ഇന്ന് രാത്രി മൂന്നാമത്തെ വിഷയത്തിലേക്ക് പ്രാർത്ഥനയോടെ പ്രവേശിക്കുവാൻ ഞാൻ കർത്താവിൽ ശരണപ്പെടുകയാണ്. இன்று இரவிலே மூன்றாவது காரியத்துக்காக நாம் கடந்து செல்வதற்காக நாம் ஜெபித்து அதை கடந்து சொல்ல இருக்கிறேன். 171 വാക്യത്തിലേക്ക് വരുമ്പോൾ നമുക്ക് മൂന്നാമത്തെ ബ്ലെസ്സിംഗ്, മൂന്നാമത്തെ അനുഗ്രഹം കാണാനായിട്ട് സാധിക്കും. 171 വസനത്തെ വാസിക്കും போது மூன்றாவது ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியும். അവിടെ എന്താ കാണാൻ സാധിക്കുക? നിന്റെ ചട്ടങ്ങളെ എനിക്ക് ഉപദേശിച്ചു തരുന്നത് കൊണ്ട് എന്റെ അധരങ്ങൾ സ്തുതി പൊഴിക്കട്ടെ എന്ന് നമ്മൾ വായിക്കും. உம்முடைய பிரமாணங்களை நீ எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாவப்படுத்தும் என்று வாசிக்கிறோம். ആ വാക്യം ഒന്നുകൂടെ ഞാനും ജോൺ കെന്നഡി ബ്രദറും വായിക്കുകയാണ്. നിന്റെ ചട്ടങ്ങളെ എനിക്ക് ഉപദേശിച്ചു തരുന്നത് കൊണ്ട് എന്റെ അധരങ്ങൾ സ്തുതി പൊഴിക്കട്ടെ. உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாவப்படுத்தும் എന്ന് പറഞ്ഞ അതിന്റെ അർത്ഥം എന്നാ? എനിക്ക് പാടാനുള്ള കൃപ ലഭിക്കുന്നതാണ്. அப்படி എന്നാൽ அர்த்தம் என்ன தெரியுமா? പാടുവதற்கான கிருபையை தேவன் கொடுக்கிறார். നമുക്ക് പാടാനുള്ള കൃപ ലഭിക്കുക എന്ന് പറഞ്ഞാൽ വലിയൊരു സന്തോഷകരമായ അനുഗ്രഹം തന്നെയാണ് എന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. നമുക്ക് പാടുவதற்கு ഒരു கிருபை கிடைக்கும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். 171 അത് പറഞ്ഞിട്ട് 172 കണ്ടിന്യൂവേഷൻ ആയിട്ട് നമുക്ക് കാണാൻ സാധിക്കും. அதுக்கப்புறமாக அதை சொல்லி முடித்து விட்டு 172 അതിന്റെ தொடர்ச்சியை நான் வாசிக்கிறோம். നിന്റെ കൽപ്പനകളൊക്കെയും നീതിയായിരിക്കയാൽ എന്റെ നാവ് അങ്ങയുടെ വാഗ്ദാനത്തെ കുറിച്ച് പാടട്ടെ. உம்முடைய கற்பனைகள் நீதிகளில் ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். ഇന്ന് രാത്രി പറയട്ടെ, ഇത് എത്രമാത്രം വലിയ അനുഗ്രഹമാണ് ഈ രണ്ട് വാക്യങ്ങളിൽ പരിശുദ്ധാത്മാവ് പറഞ്ഞിട്ടുള്ളത്. உங்களுக்கு தெரியுமா இந்த பரிசுத்த ஆவியான இந்த ரெண்டு வசனத்துல எவ்வளவு ஆழமான சத்தியங்களை சொல்லி கொடுத்திருக்காரு தெரியுமா? ജീവിതത്തിന്റെ ഏത് രംഗങ്ങളിലും നമ്മുടെ അധരങ്ങളിൽ നിന്ന് പാട്ടുയരണമെന്ന് കർത്താവ് ആഗ്രഹിക്കുന്നുണ്ട്.
வாழ்க்கையில எல்லா சூழலும் எந்த நிலைமையானாலும் சரி நம்முடைய உதடுகளிலிருந்து அந்த துதி அங்கே வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அங்க கற்பித்து கொடுக்கிறார். ഭക്തന്മാരുടെ പാട്ടുകളാൽ സമ്പന്നമാണ് ഈ തിരുവചനം വാസ്തവത്തിലാണ്. வேதவசனம் முழுவதும் பக்தருடைய பாட்டுகளால் நிரம்பி இருக்கிறது. സങ്കീർത്തനങ്ങളിൽ ഒരുപാട് എഴുതിയിട്ടുള്ള അതിന്റെ ബഹുഭൂരിപക്ഷവും എഴുതിയ ദാവീദിനെ എങ്ങനെയാണ് നമ്മൾ അറിയപ്പെടുന്നത്? சங்கீதத்திலே அதிகமான பாடல்களை எழுதியிருக்கிற தாவீதை நம்ம எப்படி நாம் அறியப்படுத்துகிறோம்? ഇസ്രയേലിന്റെ മധുരഗായകൻ എന്നാണ് നമ്മൾ അറിയപ്പെടുന്നത്. இஸ்ரவேலின் அழகான பாடகன் என்று அறியப்படுகிறோம். അദ്ദേഹത്തിന്റെ കയ്യിൽ എപ്പോഴും പാട്ട് പാടുന്ന ഉപകരണങ്ങൾ നമുക്ക് കാണാൻ സാധിക്കും. அவருடைய கையில எப்பொழுதும் பாட்டு பாடக்கூடிய அந்த உபகரணங்களை வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ആടിനെ നോക്കിക്കൊണ്ടിരുന്ന സമയത്തും ஆடுகளை பார்த்து கொண்டிருந்த நேரத்திலும் കാട്ടിലായിരുന്ന സമയത്തും காட்டில சமயத்திலும் അവിടെ നിന്ന് രാജകൊട്ടാരത്തിലായിരുന്ന സമയത്തും அங்கே அரண்மனையில போன நேரத்திலும் ജീവിതത്തിന്റെ വിവിധ വേളകളിൽ പാടുന്ന ഒരു മനുഷ്യനായിട്ട് നമുക്ക് അദ്ദേഹത്തെ കാണാൻ സാധിക്കും. வாழ்க்கையிலே நடைபெறுகிற வெவ்வேறு இடங்களிலும் வெவ்வேறு சூழலிலும் தேவனை துதித்து பாடக்கூடிய ஒரு நபராயிருந்தவர் தாவீது. എന്താ കാര്യം? തന്റെ ഹൃദയത്തിന്റെ ഉള്ളിൽ ദൈവത്തിന്റെ വചനത്തിന്റെ സാന്നിധ്യമാണ് അതിന്റെ കാരണമെന്ന് പറയുന്നത്. என்ன காரணம்னு தெரியுமா? அவனுடைய உள்ளத்திலே வேத வசனத்திலே நிரப்பி இருக்கப்பட்ட ஒரு சம்பவம் மட்டும்தான். 171 172 വാക്യങ്ങളിലേക്ക് നിങ്ങളെ ഒന്ന് കൂട്ടിക്കൊണ്ടു പോകുവാൻ കർത്താവിൽ ശരണപ്പെടുകയാണ്. இப்பொழுது உங்களை 171 172 വസനത്തുക്കുള്ള உங்களை അழைத்து செல்ல விரும்புகிறேன். 171 വാക്യം ഒരിക്കൽ കൂടെ വായിക്കാം. അങ്ങയുടെ ചട്ടങ്ങളെ എനിക്ക് ഉപദേശിച്ചു തരുന്നത് കൊണ്ട് എന്റെ അധരങ്ങൾ സ്തുതി പൊഴിക്കട്ടെ എന്ന് നമ്മൾ വായിക്കും. 176 வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாவப்படுத்தும். എന്റെ കൂടെ നിങ്ങൾ യാത്ര ചെയ്താല് ഞാൻ നിങ്ങൾക്ക് പറയാൻ പോകുന്ന കാര്യം ദൈവാത്മാവ് കുറച്ചുകൂടെ ബോധ്യപ്പെടുത്തി തരും. என்னோடு கூட நீங்கள் வந்தால் மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு விலைக்கு சொல்ல முடியும். ദൈവത്തിന്റെ വചനം എനിക്ക് ദൈവം ഉപദേശിച്ചു തരുന്നു എന്നാണ് അവിടെ പറയുന്നത്. தேவனுடைய வசனத்தை தேவன் எனக்கு உபதேசித்து சொல்லி தருவாராம். എപ്പോഴാ? எப்படி? எப்போது? നാം ദൈവസന്നിധിയിൽ വചനത്തിന്റെ മുൻപിൽ അത് പഠിക്കാനായിട്ടിരിക്കുമെങ്കിൽ വ്യത്യാസമായ രീതിയിൽ കർത്താവിന്റെ ആത്മാവ് നമുക്കത് പറഞ്ഞു തരാനായിട്ട് തുടങ്ങും. நாம் தேவ சமூகத்திலே படிக்க அமர்ந்திருக்கும் போது வேத வசனத்தை கற்றுக்கொள்ள அமர்ந்திருக்கும் போது தேவ ஆவியானவர் வித்தியாசமான முறையில நமக்கு சொல்லிக் கொடுப்பாராம். ഇന്ന് രാത്രി കോടമ്പാക്കത്തെ സ്പെഷ്യൽ മീറ്റിംഗിൽ മിക്കവാറും എല്ലാവരുടെയും വീഡിയോ ഓഫ് ആണ് എന്നതിൽ എനിക്ക് സങ്കടമുണ്ട്. இன்றைக்கு இந்த இரவிலே கோடம்பாக்கம் இந்த வீடியோ மூலமா பார்க்கிற எல்லாருடைய வீடியோவும் ஆஃப் ஆயிருப்பதை நினைத்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கிறது. ഞാൻ ഇങ്ങനെ പറയട്ടെ, എത്ര പേർക്ക് ഈ ആത്മാർത്ഥമായി പറയാൻ കഴിയും, നിങ്ങൾ വേദപുസ്തകം വായിക്കുകയും പഠിക്കുകയും ധ്യാനിക്കുകയും ചെയ്യുന്ന വേളകളിൽ കർത്താവിന്റെ ആത്മാവിന്റെ ശബ്ദം കേട്ടിട്ടുണ്ട് എന്ന്? உங்களுடைய மனசை தொட்டு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாம் வேத வசனத்தை படிக்கும் போதும் வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் தெய்வீக சத்தத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா, கேட்டு இருக்கிறோமா? ഇന്ന് രാത്രി പറയട്ടെ പ്രിയമുള്ളവരെ, അതാണ് കാണുവാൻ സാധിക്കുക. ദൈവത്തിന്റെ വചനം, അതിനെ നാം അനുസരിച്ചാൽ അത് നമുക്ക് ദൈവാത്മാവ് ഉപദേശിച്ചു തരും. നാം പാടാനായിട്ട് തുടങ്ങും. அதுதான் பிரியமானவர்களே, நாம் வேதவசனத்தை வாசித்து நேசித்து அதை நாம் தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியை நமக்கு உணர்த்துவார். அதன் மூலமா தேவனை பாட நம்மால் முடியும். അങ്ങയുടെ ചട്ടങ്ങളെ എനിക്ക് ഉപദേശിച്ചു തരുന്നത് കൊണ്ട് എന്റെ അധരങ്ങൾ അങ്ങേക്ക് സ്തുതി പൊഴിക്കട്ടെ എന്ന് നമ്മൾ വായിക്കും. உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாவப்படுத்தும் என்று சொல்லி வாசிக்கிறோம். അങ്ങനെ നമ്മുടെ അധരങ്ങൾ സ്തുതി പൊഴിക്കുന്നത് ഒരു ആത്മീക യാഗം കൂടെയാണെന്നാണ് തിരുവചനം പഠിപ്പിക്കുന്നത്. அப்படி நம்முடைய உதடுகளின் துதியை நாம் தேவனுக்கு செலுத்தும் போது அது ஒரு பலி என்று சொல்லித்தான் வேதத்துல வாசிக்கிறோம். അനേക സ്പിരിച്വൽ സാക്രിഫൈസസ്, ആത്മീക യാഗങ്ങൾ ദൈവവചനത്തിൽ കാണാൻ കഴിയുന്നുണ്ട്. வேதவசனத்திலே அநேக ஆவிக்குரிய பலிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். നോക്കുക, എബ്രായ ലേഖനം 13-ാം അധ്യായത്തിലേക്ക് നിങ്ങളുടെ ശ്രദ്ധ ഞാൻ കൊണ്ടുപോകട്ടെ. பாருங்கள், எபிரேயருக்கு நிருபம் 13-ஆம் அதிகாரத்திலே உங்களுடைய சிந்தனையை திருப்ப விரும்புகிறேன். അതിന്റെ 15-ാം വാക്യത്തിലേക്ക് കടന്നു വന്നാൽ, அதோட 15ஆம் வசனத்துக்கு நாம் திரும்பி வரும்போது, എബ്രായ ലേഖനം 13-ാം അധ്യായം 15-ാം വാക്യത്തിൽ எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், അതുകൊണ്ട് ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். സ്തോത്രബലിയെ, അതുകൊണ്ട് അവൻ മുഖാന്തരം നാം ദൈവത്തിന് അവന്റെ നാമത്തെ ഏറ്റുപറയുന്ന അധരഫലമെന്ന സ്തോത്രയാഗം ഇടവിടാതെ കണ്ടിന്യൂവലി അർപ്പിക്കാനായിട്ട് പറഞ്ഞിട്ടുണ്ട്. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனிகளை ஸ்தோத்திர பலி அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. എപ്പോഴും അധരഫലമെന്ന സ്തോത്രയാഗം, எப்போதும் உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ആത്മാർത്ഥമായി ഞാൻ ഇങ്ങനെ പറയട്ടെ പ്രിയ സഹോദരങ്ങളെ, மனசை தொட்டு பிரியமானவர்கள், உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்,
താങ്കൾ താല്പര്യത്തോടുകൂടെ വചനം വായിക്കാനും പഠിക്കാനും സമയം ചിലവഴിച്ചാൽ நீங்கள் மன விருப்பத்தோடு ஆசைப்பட்டு வேதவசனத்தை வாசிக்க தியானிக்க ஒத்துக்கொண்டால் നാം ബുദ്ധിയിൽ നിന്നല്ല ആത്മാവിൽ നിന്ന് ശുശ്രൂഷകൾ ചെയ്യാനായിട്ട് തുടങ്ങും. நாம் புத்தியில் இருந்தல்ல நம்முடைய ஆத்மாவிலிருந்து நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். ഞാൻ പലപ്പോഴും വചനം പഠിക്കുമ്പോൾ എന്റെ കസേരയിൽ എഴുന്നേറ്റ് നിൽക്കാറുണ്ട്, അറിയാതെ എഴുന്നേറ്റ് നിൽക്കാറുണ്ട്. நான் பலமுறை வேதவசனத்தை படிக்கும் போது என்னை அறியாமலே எனது சேரிலிருந்து நான் எழுந்து நின்று விடுவேன். കാരണം പരിശുദ്ധാത്മാവിന്റെ സാന്നിധ്യം, അവിടുത്തെ നിറവ് എന്റെ മുറിക്കകത്ത് ഞാൻ പലപ്പോഴും രുചിച്ചറിയാറുണ്ട്. ദൈവത്തിന് സ്തോത്രം. காரணம் பரிசுத்த ஆவியானுடைய உணர்வை நான் பலமுறை ருசித்தறிந்து இருக்கிறேன். അത് ദൈവം നമ്മളോട് ഇടപെട്ടുകൊണ്ടിരിക്കുക. அது தேவன் நம்மளோடு கூட இடைவிட்டு கொண்டிருக்கிறார். അപ്പോൾ നമ്മുടെ വായിൽ നിന്ന് അറിയാതെ പാട്ടുകൾ വന്നുകൊണ്ടേയിരിക്കും. அப்பொழுது நமது உதடுகளிலிருந்து நாம் அறியாத பாடல்கள் அங்கே வந்து கொண்டே இருக்கும். 172 വാക്യത്തിലേക്ക് വന്നാൽ മറ്റൊരു വിഷയമാണ് ഇതിനോട് ചേർന്ന് അവിടെ പറയുന്നത്. 172வது வசனத்துக்கு வந்தோம்னால் இன்னொரு காரியத்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. നിന്റെ കൽപ്പനകളൊക്കെയും നീതിയായിരിക്കയാൽ എന്റെ നാവ് അവിടുത്തെ വാഗ്ദാനത്തെ കുറിച്ച് പാടട്ടെ. உம்முடைய கற்பனைகள் எல்லாம் நீதியா இருக்கவிடால் என் நாவு உம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து பாடும் என்று வாசிக்கிறோம். 171 ദൈവത്തിന്റെ ഉപദേശം കേട്ടിട്ട് ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. 171 தேவனுடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டு தேவனை துதிக்கிறோம் என்று வாசிக்கிறோம். 172 ദൈവത്തിന്റെ കൽപ്പനകൾ നീതിയാണ് എന്ന് മനസ്സിലാക്കിക്കൊണ്ടാണ്. ஆனால் 172 தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் நீதியானது என்பதை சிந்தித்துக் கொண்டு நாம் தேவனை துதிக்கிறோம். ദൈവത്തിന്റെ കൽപ്പന നീതിയാണ് എന്ന് പറയുമ്പോൾ ദൈവം നീതിമാനാണ് എന്ന് നാം മനസ്സിലാക്കുകയാണ്. தேவனுடைய கற்பனைகள் நீதியா இருக்குன்னு சொல்லப்படும் போது அதை கொடுத்த தேவன் நீதிமான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ഇത് പറയുമ്പോൾ ഞാനൊരു വിഷയം നിങ്ങളുടെ ശ്രദ്ധയിലേക്ക് പ്രായോഗികമായിട്ടൊന്ന് കൊണ്ടുവരട്ടെ. இதை நான் சொல்லும் போது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் சொல்லி നമ്മുടെയൊക്കെ ജീവിതത്തിലെ ചില സങ്കടമായ വിഷയങ്ങൾ നടന്നിട്ടുണ്ടാവാം, അല്ലെങ്കിൽ നടക്കാമായിരിക്കാം. நம்முடைய வாழ்க்கையிலே சில வேதனையான இல்ல மோசமான காரியங்கள் நடந்திருக்கலாம் அல்லது நடக்க இருக்கலாம். അപ്പോഴൊക്കെ നമ്മൾ എന്താ പറഞ്ഞ, ദൈവം എന്തിനാ എന്നോട് ഇങ്ങനെ ചെയ്തത് എന്ന് നാം ചോദിച്ചിട്ടുണ്ട് അറിയാതെ. அப்படி நாம் அறியாமல் ஆண்டவரே ஏன் இது எனக்கு நடந்தது என்று சொல்லி நாம் அறியாம கேட்டிருக்கிறோம். പക്ഷെ ദൈവത്തിന്റെ വചനം പഠിച്ചാൽ അവിടുന്ന് നമുക്ക് 171 അടിസ്ഥാനത്തിൽ ഉപദേശിച്ചു തന്നാൽ, ஆனால் வேதவசனத்தின் 171 வசனத்தின்படி நாம் அங்கு உபதேசித்து நாம் சொன்னால், നാം 72 അടിസ്ഥാനത്തിൽ ഒരു കാര്യം പറയും, ദൈവം നീതി അല്ലാത്തതൊന്നും എന്റെ ജീവിതത്തിൽ ചെയ്തിട്ടില്ല. மிக தெளிவாக நான் அதே வசனத்தின் அந்த கருப்பொருளை புரிந்து கொள்ள முடியும். தேவன் நீதி இல்லாமல் ஒன்றும் என்ற வாழ்க்கையிலே அவர் செய்வதே கிடையாது. ഞാൻ ഒരു സംഭവം നിങ്ങളുടെ അടുത്ത് പറയാനായിട്ട് ആഗ്രഹിക്കുന്നു. நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். നമുക്കറിയാം, ലോകത്തിലെ ഏറ്റവും വലിയ അനുഗ്രഹീതമായ പാട്ടുകൾ എഴുതിയ ഒരുപാട് പേരുണ്ട്. நமக்கு தெரியும், உலகத்திலே அழகான நல்ல பாடல்கள், தரமான பாடல்கள் எழுதின அநேக நபர்கள் நமக்கு தெரியும். When peace like a river എന്ന് പറയുന്ന പാട്ട്, when peace like a river, എന്റെ സമാധാനം, ദൈവത്തിന്റെ സമാധാനം ഒരു നദി പോലെ ഒഴുകുന്നു. when peace like a river, it is well എന്ന പാട്ട് എഴുതിയ മനുഷ്യനെ പറ്റി നമുക്കറിയാം. when peace like a river, it is well என்ற பாடல் எழுதின அந்த பாடல் ஆசிரியரை குறித்து நமக்கு தெரியும். എന്റെ ഓർമ്മ ശരിയാണെങ്കിൽ സ്ട്രാഫോർഡ് എന്ന് പറയുന്ന ആ മനുഷ്യൻ, என்னுடைய சிந்தனை சரியா இருக்கும்னா ஸ்டாஃபோர்ட் என்று சொல்லக்கூடியவரா இருக்கலாம் அந்த எழுத்தாளர். അദ്ദേഹത്തിന്റെ 3 മക്കളും ആ സമുദ്രത്തിൽ മുങ്ങി മരിക്കുകയുണ്ടായി, കപ്പൽ അപകടത്തിൽ. அவருடைய 3 பிள்ளைகளும் கப்பலுடைய அந்த விபத்திலே தண்ணீருக்குள் மூழ்கி மரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. അതിനു മുൻപ് അദ്ദേഹത്തിന്റെ സമ്പാദ്യമെല്ലാം ന്യൂയോർക്ക് ഫയറിൽ കത്തി എരിഞ്ഞു പോകുകയുണ്ടായി. அதற்கு முந்தைய அவருடைய சம்பாத்தியம் எல்லாம் நியூயார்க் ஃபயரிலே அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. അതിനു മുൻപ് അതിനുശേഷം തന്റെ മകൻ മരിക്കുകയുണ്ടായി. அதற்கப்புறம் அவருடைய மகன் அங்கே மரித்து விட்டார். ഒടുവിൽ തന്റെ ഭാര്യ മാത്രം ഈ കപ്പലിൽ നിന്ന് രക്ഷപ്പെട്ടു വരുമ്പോ, கடைசியில் தனது மனைவி மட்டும் அந்த கப்பலிலிருந்து ரட்சிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வரும்போது, ആ മനുഷ്യന്റെ ഹൃദയം എന്തുമാത്രം തകർക്കപ്പെട്ടിരിക്കും. அந்த மனுஷனுடைய இருதயம் எந்த அளவு உடைக்கப்பட்டிருக்கும் தெரியுமா? എന്നാൽ താനും ഭാര്യയും പിന്നീട് ആ സമുദ്രത്തിലൂടെ യാത്ര ചെയ്യുമ്പോ, ஆனால் அவரும் அவருடைய மனைவியும் மீண்டுமாக அந்த கடலிலே பயணம் செய்யும் போது, കപ്പലിന്റെ കപ്പിത്താൻ തന്റെ മക്കൾ മരിച്ചുപോയ ആ സ്ഥാനത്തേക്ക് വിരൽ ചൂണ്ടിയിട്ട് അദ്ദേഹത്തോട് ഇങ്ങനെ പറഞ്ഞു, அந்த கப்பல்ல பயணம் செய்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல மரித்தார்களோ அந்த இடத்துல கையை நீட்டிக்கொண்டு இப்படி சொல்லுகிறார், ഇവിടെയാണ് നിങ്ങളുടെ മക്കൾ മരിച്ചു പോയത്. ഈ സമുദ്രത്തിന്റെ ആഴത്തിലാണ് അവരുടെ ശരീരങ്ങളുള്ളത്. இந்த சமுத்திரத்தின் ஆழத்தில் தான் நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரம் கிடக்கிறது என்று சொன்னார்கள். തന്റെ മക്കൾ മുങ്ങി മരിച്ച സ്ഥാനത്തേക്ക് നോക്കിയിട്ട് ദൈവഭക്തനായ മനുഷ്യൻ ഇങ്ങനെ പാടി, ഇറ്റ് ഈസ് വെൽ വിത്ത് മൈ സോൾ.
എല്ലാം അങ്ങനെയാണ് എന്ന് അദ്ദേഹം പാടുകയുണ്ടായി. தன்னுடைய பிள்ளைகள் மரித்து இருக்கிற இடத்தை பார்த்து கையை நீட்டிக்கொண்டு பார்த்து சொன்னாமல, எல்லாம் தேவன் நல்லா செய்தது, அது தேவனுக்கு நல்லா தோன்றியது, இட் இஸ் வெல் என்கிற பாடலை அவர் பாடினார். എന്തുകൊണ്ടാണ് താൻ അങ്ങനെ പറഞ്ഞത്? எதனால் அவர் அப்படி சொன்னார்? നമുക്ക് എന്തുകൊണ്ടാണ് പറയാൻ കഴിയാത്തത്? நம்மளால் ஏன் அதை சொல்ல முடியவில்லை? ദൈവം ചെയ്യുന്നത് നീതിയാണെന്ന് മനസ്സിലാക്കാൻ ദൈവത്തിന്റെ വചനവും ദൈവവും നീതിമാനാണ് എന്ന് നാം തിരിച്ചറിയണം. தேவன் நம்முடைய வாழ்க்கையை செய்யக்கூடிய காரியம் என்பதாக வேத வசனமும் தேவனும் நமக்கு நீதியை செய்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். അത് നമ്മുടെ അറിവിലല്ല, നമ്മുടെ ഹൃദയത്തിൽ സംഭവിക്കും. அது நம்முடைய சிந்தனையில் அல்ல, அது நம்முடைய இருதயத்தில் தோன்ற வேண்டும். അതുകൊണ്ടാണ് 40-ാം സങ്കീർത്തനത്തില് ലോക പ്രശസ്തമായ വാക്യം നമുക്കറിയാം. அதில்தான் 40ஆம் சங்கீதத்திலே உலகத்திலே பிரசித்தி பெற்ற வார்த்தைகளை வாசிக்க முடியும். 3-ാം വാക്യം 40-ാം സങ്കീർത്തനത്തിലേക്ക് വരുമ്പോൾ നമ്മൾ ഇങ്ങനെയാണ് വായിക്കുക. 40ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் வரும்போது இப்படி வாசிக்கிறோம். ഓ, അവൻ എന്റെ വായിൽ പുതിയൊരു പാട്ട് തന്നു, നമ്മുടെ ദൈവത്തിന് സ്തുതി തന്നെ. ഹല്ലേലൂയ, നമ്മുടെ ദൈവത്തിന് സ്തുതി തന്നെ. நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ഇന്ന് രാത്രി അതാണ് പ്രധാനപ്പെട്ട 3-ാമത്തെ വിഷയം എന്ന് പറയുന്നത്. ആ ദൈവത്തിന്റെ വചനത്തെ സ്നേഹിച്ചാൽ പാടാനുള്ള കൃപ നമുക്ക് നൽകപ്പെടും. இன்றைக்கு இரவிலே அந்த 3வது பாடம் என்னன்னு சொன்னால், தேவனை நாம் தேவ வசனத்துக்குள்ள நேசித்து சட்டத்தின்படி கீழ்ப்படிந்து விசுவாசித்து அது நடக்கும் என்று சொன்னால் அதனுடைய ஆசீர்வாதம் தேவனை துதிக்கும் துதி நம்முடைய உதடுகளுக்கு உண்டாகும். പാടാറുണ്ടോ? പാട്ട് വരാറുണ്ടോ ഹൃദയത്തിൽ നിന്ന്? இருதயத்திலிருந்து பாடல் வருகிறதா? ഇന്ന് രാത്രി ഒരു വലിയ ചിന്തയ്ക്ക് നമുക്ക് ഇത് മുഖാന്തരമായി തീരട്ടെ. இன்றைக்கு இந்த இரவிலே நமக்கு அந்த ஒரு சிந்தனை வர வேண்டும். 4-ാമത്തെ കാര്യമായിട്ട് നമുക്ക് 173-ാം വാക്യത്തിലേക്ക് കടന്നു പോകാൻ കർത്താവിൽ ശരണപ്പെടും. 4வது காரியமாக 173வது வசனத்தை படிக்கும்படியாக நான் கடந்து செல்கிறேன். 173-ൽ നമ്മൾ ഇങ്ങനെ വായിക്കുന്നു. 173ல் நான் இப்படி வாசிக்கிறோம். അങ്ങയുടെ കൽപ്പനകളെ ഞാൻ തിരഞ്ഞെടുത്തിരിക്കയാൽ അങ്ങയുടെ കൈ എനിക്ക് തുണയായി. ஆமென். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியினால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. ദൈവത്തിന്റെ കൈ നമുക്ക് തുണയായി വരും നാം ദൈവവചനത്തെ അനുസരിച്ചാൽ. நாம் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் தேவனுடைய கரம் நமக்கு துணையாயிருக்குமா? ദൈവത്തിന്റെ കരം മാത്രമല്ല, தேவனுடைய கரம் மட்டும் கிடையாது. 175-ാം വാക്യത്തിന്റെ 2-ാം ഭാഗത്തിലേക്ക് വരിക. 175ஆம் வசனத்திலே 2வது பகுதிக்கு வருகிறோம். അവിടെ നമ്മൾ ഇങ്ങനെ വായിക്കുന്നു. அங்கே இப்படி வாசிக்கிறோம். അങ്ങയുടെ വിധികൾ, your judgments, നിന്റെ വിധികൾ എനിക്ക് തുണയായിരിക്കും. உம்மது நியாய தீர்ப்பில் எனக்கு உதவியா இருப்பதாக. എന്റെ പ്രിയമുള്ളവരെ, ഇതിനേക്കാൾ വലിയൊരു അനുഗ്രഹം, ഓരോന്നും ഇങ്ങനെയാണ് നമ്മൾ പറയുന്നത്, ഇതിനേക്കാൾ വലിയൊരു ഭാഗ്യം എന്റെ കെന്നഡി ബ്രദറെ വേറെ എന്തേലും കിട്ടാനുണ്ടോ? இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேற ஏதாவது நமக்கு கிடைக்க இருக்குமா? ഉണ്ടോ? உண்டா? இருக்கா? ഇല്ല എന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. இல்லை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். കാരണം 2 കൂട്ടം കാര്യങ്ങൾ നമ്മുടെ തുണയ്ക്കായിട്ട്, നമ്മുടെ ബലം തരാനായിട്ട് അവിടെ എഴുതി വെച്ചിട്ടുണ്ട്. நமக்கு பலம் தருவதற்காக, நமக்கு உதவி செய்வதற்காக 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ഒന്ന് ദൈവത്തിന്റെ കൈ, முதலாவது தேவனுடைய கரம், 2 ദൈവത്തിന്റെ വചനം, 2வது தேவனுடைய வசனம். എന്റെ പ്രിയമുള്ളവരെ, ഇത് വിശദീകരിക്കേണ്ടതാണ്. எனக்கு பிரியமானவர்களே, இதை விவரித்து சொல்ல வேண்டியது. 173-ൽ ഞാൻ ചില കാര്യങ്ങൾ വേഗത്തിൽ അങ്ങ് പറയാം. 173 சில காரியங்களை வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். ദൈവത്തിന്റെ കൈ നമുക്ക് തുണയായിരിക്കണമെങ്കിൽ നാം ദൈവത്തിന്റെ വചനത്തെ നാം തിരഞ്ഞെടുക്കണം. தேவனுடைய கை நமக்கு துணையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வசனத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். നമുക്കൊരു സെലക്ഷൻ, ചോയ്സ് അവിടെ നൽകപ്പെടുകയാണ്. நமக்கு ஒரு செலக்ஷன் கொடுக்கப்படுகிறது, நமக்கு ஒரு தேர்ந்தெடுப்பு கொடுக்கப்படுகிறது. ഇന്ന് രാത്രി ദൈവത്തിന്റെ കരം പിടിക്കാൻ മനസ്സുണ്ടോ? இன்று இரவிலே தேவனுடைய கரத்தை பிடிப்பதற்கு உங்களுக்கு மனசு இருக்கிறதா? ശുശ്രൂഷ ജീവിതത്തിലെ സങ്കടത്തോടെയാണോ ഇന്ന് രാത്രിയിലെ ദൈവവചനം കേൾക്കാനായിട്ട് ഇരിക്കുന്നത്? ஊழியத்தின் பாதையிலே சில காரியங்களாக சங்கடத்தோடு மனபாரத்தோடு வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? ആരും സപ്പോർട്ട് ഇല്ലെന്ന് വിചാരിച്ചിട്ടാണോ ഇന്ന് രാത്രിയിൽ സങ്കടപ്പെടുന്നത്? யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லி நாம் நினைத்துக்கொண்டு வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? കൂടെ നിൽക്കേണ്ടുന്ന പ്രിയപ്പെട്ടവർ താങ്കളെ ദുഃഖിപ്പിക്കുകയാണോ? உங்களோடு கூட இருக்க வேண்டிய சகோதரர் உங்களை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா? ജീവിതത്തിന്റെ വിവിധ ഘട്ടങ്ങളിൽ സങ്കടം അനുഭവിച്ചുകൊണ്ടാണോ ഇന്ന് രാത്രിയില് ദൈവവചനം കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത്? வாழ்க்கையிலே வெவ்வேறு பகுதிகளிலே வெவ்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு மன பாரத்தோடு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா?
എങ്ങനെ മുന്നോട്ട് പോകുമെന്ന ചിന്തയാണോ താങ്കളുടെ ഹൃദയത്തിൽ സഹോദര സഹോദരി ഇന്ന് രാത്രിയിൽ ഭാരമായിട്ടുള്ളത്? ஐயோ இனி எப்படி நான் முன்னேறி கடந்து போவேன், என் வாழ்க்கை இனி என்னவா இருக்கும் என்று சொல்லி மனபாரத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ധൈര്യപ്പെടൂ, ദൈവത്തിന്റെ കൈ നമുക്ക് തുണയായിട്ടുണ്ട്. ധൈര്യമായിരുங்கள், தேவனுடைய கரம் நமக்கு துணையா இருக்கிறது. ആ ദൈവത്തിന്റെ കരത്തിന്റെ ബലം എന്ന് പറയുന്നത് നമുക്ക് അളക്കാൻ കഴിയത്തില്ല. தேவனுடைய கரத்தினுடைய பலன் என்ன என்பதை நம்ம அளக்க முடியாது. ആ കരം നമ്മളെ ഉണ്ടാക്കി, அந்த கரம் நம்மை உருவாக்கினது. അവിടുത്തെ വിരലുകൾ കൊണ്ട് എന്തെല്ലാം മനോഹരമായ സൃഷ്ടികൾ ദൈവം സൃഷ്ടിച്ചു. அவருடைய விரல்களை கொண்டு எவ்வளவு அழகழகான படைப்பெல்லாம் தேவன் படைத்திருக்கிறார். അവിടുത്തെ ഭുജത്തിന്റെ ബലം അവിടുന്ന് ചരിത്രത്തിൽ വെളിപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. அவருடைய புயத்தின் பலத்தை சரித்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ബലമുള്ള കൈ കൊണ്ട് ഈജിപ്തിൽ നിന്ന് 430 വർഷം അടിമകളായിരുന്നവരെ കനാന്റെ മണ്ണിലേക്ക് പുറപ്പെടുവിച്ചവനാണ് നമ്മുടെ ദൈവം. 430 வருஷம் அங்கே எகிப்திலே அடிமையா இருந்த அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய பலமுள்ள கரத்தை கொண்டு புயத்தை கொண்டு அவர்களை விடுதலை செய்து கொண்டு வந்தார். ചെങ്കടലിനെ രണ്ടായിട്ട് വിഭാഗിച്ചവനാണ് നമ്മുടെ ദൈവം. செங்கடலை இரண்டாக பிளந்தவர் நம்முடைய தேவன். യോർദാനെ വിഭാഗിച്ചവനാണ് നമ്മുടെ ദൈവം. யோர்தான் நதியை இரண்டாக பிரித்தவர் நம்முடைய தேவன். 40 വർഷം മുടങ്ങാതെ സ്വർഗത്തിന്റെ ഭക്ഷണം കൊടുത്തവനാണ് നമ്മുടെ ദൈവം. ഹല്ലേലൂയ. 40 வருஷமாக எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் உணவு கொடுத்தவர் நம்முடைய தேவன். ഈ ദൈവത്തിന്റെ കൈയാണ് ഇന്ന് രാത്രിയിൽ നമ്മുടെ ജീവിതങ്ങളിൽ വെളിപ്പെടുത്താനായിട്ട് കർത്താവ് ആഗ്രഹിക്കുന്നത്. அருமையானவர்களே, இப்பேற்பட்ட உன்னத தேவனுடைய கரம் நமக்கு உதவி செய்வதற்கு வெளிப்பட்டு இருப்பதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். മതിയോ? ഇത്രയും പോരെ? இது போதுமா? இது போதுமா? ഇത് മതിയെന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. இது போதும் என்று நான் விசுவாசிக்கிறோம். കർത്താവേ, അവിടുത്തെ ഒരു വാക്കും അത് എന്റെ ജീവിതം മാറ്റപ്പെടുവാൻ. ஆண்டவரே, உம்முடைய ஒரு வார்த்தை போதும் என்ற வாழ்க்கை மாற்றப்படுவதற்கு. എന്നാൽ അവിടുത്തെ വാക്ക് മാത്രമല്ല, അവിടുത്തെ കരവും അങ്ങും എന്റെ കൂടെയുണ്ട് എന്നുള്ളത് ഓർത്ത് ദൈവത്തെ നമുക്ക് ഹൃദയത്തിൽ നിന്ന് ഒരു വാക്ക് സ്തോത്രം ചെയ്യാം. എല്ലാവർക്കും ഒരു സ്തോത്രം പറയാമോ? உம்முடைய வார்த்தை மட்டுமல்ல, உம்முடைய கரமும் எனக்கு உதவியா இருக்கு நினைத்து நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം, ദൈവത്തിന് സ്തോത്രം. தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். പക്ഷേ നാം ദൈവത്തിന്റെ കൽപ്പനകളെ തിരഞ്ഞെടുക്കണം. ஆனால் நாம் தேவனுடைய கற்பனைகளை தெரிந்தெடுக்க வேண்டும். എന്റെ ഹൃദയത്തിൽ വരുന്ന ഒരു ചിന്ത ഞാൻ നിങ്ങളോടൊന്ന് പങ്കുവെച്ചിട്ട് മുൻപിലേക്ക് പോകട്ടെ. என் இதயத்தில் வரக்கூடிய ஒரு சிந்தனையை உங்க முன்பாக பங்கு வைத்து விட்டு நான் கடந்து செல்கிறேன். നാം ദൈവത്തിന്റെ വചനത്തെ ജീവിതത്തിൽ എല്ലാമായി തിരഞ്ഞെടുത്താൽ, நாம் தேவனுடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் தெரிந்தெடுத்தால், ദൈവത്തിന്റെ ബലം നമ്മുടെ ജീവിതത്തിൽ നമുക്ക് കാണാൻ കഴിയും എന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. ഞാൻ അത് അനുഭവിക്കുന്നയാൾ. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பலன் நம்மில் இறங்குவதை பார்க்க முடியும். அதை என் வாழ்க்கையிலே நான் அதை அனுபவித்திருக்கிறேன். ഇന്ന് രാത്രി ദൈവത്തിന്റെ ബലം കാണാൻ ആഗ്രഹമുണ്ടോ? இந்த இரவிலே தேவனுடைய பலத்தை காண்பதற்கு உங்களுக்கு ஆசை இருக்கிறதா? പക്ഷേ നിന്റെ നോട്ടം, നമ്മുടെ നോട്ടം ഇപ്പോൾ നോക്കുന്നതിൽ നിന്ന് മാറി വചനത്തിലേക്ക് പോകണം. ஆனால் நம்முடைய சிந்தனை இப்பொழுது இருக்கிற சிந்தனை விட அதை மாறி வேதவசம் கூடாக நாம் நம்ம சிந்தனையை திருப்ப வேண்டும். അപ്പൊ 173 ദൈവം തുണയായി വരുന്നു. 173 வசனத்திலே தேவன் துணையாய் வருகிறார். 175 വാക്യത്തിൽ ദൈവത്തിന്റെ വചനം നമുക്ക് തുണയായി വരുന്നു. 175 വசனத்திலே தேவனுடைய வசனம் நமக்கு துணையாய் வருகிறது. നമ്മുടെ ഭാരങ്ങളിൽ അത് നമ്മളെ ആശ്വസിപ്പിക്കുന്നു. நம்முடைய பாரங்களிலிருந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கிறது. നമ്മുടെ കണ്ണുനീരിൽ അത് നമുക്ക് തുണയായി നിൽക്കുന്നു. நம்முடைய நம் கண்ணீர் வடிகிற நேரத்திலே அது நமக்கு துணையாய் இருக்கிறது. വഴിയറിയാത്ത സ്ഥലങ്ങളിൽ അത് വഴി കാണിച്ചു തരുന്നു. வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கும் போது நமக்கு வழிகாட்டி கொடுக்கிறது. ഇരുട്ടിൽ അത് വെളിച്ചമായി തീരുന്നു. இருட்டு நேரத்திலே நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. ഹല്ലേലൂയ. രാത്രി നമ്മുടെ കൂടെയുണ്ട്. அந்த வல்லமையில தேவன் நம்மோடு கூட இன்று இரவில் இருக்கிறார். ഇതിലും വലിയ അനുഗ്രഹം ഇനി എന്താ വേണ്ടി? ഇത്രയും തന്നെ പറയുമ്പോൾ നമുക്ക് പറയാം, എന്റെ ദൈവമേ, ഇനി ഞങ്ങൾക്ക് പതിയായതൊന്നും ഉൾക്കൊള്ളാൻ കഴിവില്ല, പക്ഷെ ഇനിയും ഉണ്ട് കേട്ടോ. இனி இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் ஆண்டவரே? இதுவே என்ன உட்கொள்ள முடியவில்லை, இனி ഇതിലും அதிகமா இருக்கிறது. பிரியமானவர்களே, എല്ലാവരുടെ മുഖത്ത് എന്താ ഒരു സന്തോഷം ഇല്ലാത്തത്? ഇതൊക്കെ കേട്ടിട്ട് വിഷമിച്ചിരിക്കുകയാണോ? எல்லாருடைய முகத்துல என்ன ஒரு சந்தோஷம்? இதை கேட்டுட்டு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? അയ്യോ, ഈ അനുഗ്രഹമൊക്കെ ഓർക്കുമ്പോ ധ്യാനിക്കുമ്പോ എനിക്ക് സന്തോഷം കൊണ്ട് ഇരിക്കാൻ വയ്യ. ஐயோ, இந்த ஆசீர்வாதத்தை நினைக்கும் போது, இதை சிந்திக்கும் போது, தியானிக்கும் போது என்ன சந்தோஷமாக இருக்காமல் இருக்க முடியவில்லை. ദൈവത്തോട് നന്ദി പറയാം. കർത്താവേ, അവിടുന്നും അവിടുത്തെ വചനവും എനിക്കുള്ളത് ഓർത്ത് நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, உம்முடைய வசனமும் நீரும் எனக்கு இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். പക്ഷെ അവിടെ മറ്റൊരു മീനിങ് കൂടെ അവിടെ അന്തർലീനമായി കിടപ്പുണ്ട്, മറഞ്ഞു കിടപ്പുണ്ട്.
ஆனால் அங்கே இன்னொரு அர்த்தம் கூட மறைமுகமாக அது மறைந்திருக்கிறத நான் அறிந்திருக்கிறேன். ദൈവത്തിന്റെ കൽപ്പനയെ തെരഞ്ഞെടുത്താൽ ദൈവത്തിന്റെ കൈ തുണയാകും. தேவனுடைய கட்டளையை நான் தெரிந்து கொண்டால் தேவனுடைய கரம் நமக்கு துணையா இருக்கும். ദൈവത്തിന്റെ വചനവും തുണയായി വരും. தேவனுடைய வசனமும் நமக்கு துணையாய் வரும். അങ്ങനെയാണെങ്കിൽ നാം ദൈവത്തിന്റെ കൽപ്പന തെരഞ്ഞെടുത്തില്ലെങ്കിൽ എന്ത് സംഭവിക്കും? ஓகே, அப்படி என்றால் நாம் தேவனுடைய கட்டளையை அல்லது வசனத்தை நாம் தெரிந்தெடுக்கவில்லை என்று சொல்ல என்ன நடக்கும்? ദൈവത്തിന്റെ കൈയും ദൈവത്തിന്റെ വചനവും നമ്മളെ കുറ്റം വിധിക്കാനായിട്ട് തുടങ്ങും. தேவனுடைய கையும் தேவனுடைய வசனமும் நம்மை நியாயம் தீர்க்கும். ഇന്ന് രാത്രി ഞാൻ പറയട്ടെ പ്രിയമുള്ളവരെ, അത് നമ്മുടെ ജീവിതത്തിൽ സംഭവിക്കാൻ ദൈവം ആഗ്രഹിക്കുന്നില്ല. எனக்கு பிரியமானவர்களே, இன்று இரவிலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், அதை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிப்பதற்கு தேவன் அது இஷ்டப்படுவது கிடையாது. അഞ്ചാമത്തെ വിഷയത്തിലേക്ക് തുടർന്ന് നമുക്ക് കടന്നു പോകാം. ஐந்தாவது காரியத்துக்கு நாம் தொடர்ந்து கடந்து செல்வோம். അത് 174 വാക്യത്തിന്റെ ആദ്യ ഭാഗമാണ്. 174 വചനത്തിനുடைய முதல் பகுதி. എന്താ അവിടെ കാണാൻ സാധിക്കുക? அங்க என்ன பார்க்க முடியும் தெரியுதா? യഹോവേ, ഞാൻ അങ്ങയുടെ രക്ഷയ്ക്കായി വാഞ്ചിക്കുന്നു. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். കർത്താവേ, ഞാൻ അങ്ങയുടെ രക്ഷയ്ക്കായി വാഞ്ചിക്കുന്നു. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். അങ്ങനെയാണെങ്കിൽ ദൈവത്തിന്റെ വചനത്തെ അനുസരിക്കുകയും പ്രിയപ്പെടുകയും ചെയ്താൽ അത് രക്ഷയ്ക്ക് വേണ്ടിയുള്ള ഒരു ആഗ്രഹം നമുക്ക് നൽകിത്തരും. அப்படி என்றால் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும் போது நமக்கு അതിനുള്ള ഒരു ആവൽ നമുക്ക് തോന്നും என்று വാസിக்கிறோம். എന്താണ് അവിടെ രക്ഷ എന്ന് പറഞ്ഞിട്ടുള്ളത്? அங்க ரட்சிப்பு என்று அங்க என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? ഞാൻ ആ വാക്യം ഒന്നുകൂടെ പറയട്ടെ. 174 ആദ്യ ഭാഗം, அந்த 174 அந்த முதல் பகுதி மறுபடியும் கூட அவர்கள் சொல்லுகிறேன். യഹോവേ, ഞാൻ അങ്ങയുടെ രക്ഷയ്ക്കായിട്ട് വാഞ്ചിക്കുന്നു. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன். ഈ രക്ഷ രണ്ട് അർത്ഥമുണ്ട് എന്ന് എനിക്ക് മനസ്സിലാകും. இந்த ரட்சிப்பு என்று சொல்லக்கூடியது ரெண்டு அர்த்தம் உள்ளது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். ഒന്നാമത്തെ കാര്യം എന്ന് പറയുക, முதலாவது காரியம் என்று சொல்லப்படும் போது ജീവിതത്തിൽ അനുദിനം ഉണ്ടാകുന്ന പ്രശ്നങ്ങളിലും പിശാചിന്റെ കെണികളിൽ നിന്നുള്ള രക്ഷ. வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற அனுதின பிரச்சனைகளும் பிசாசிடமிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள். നമുക്ക് ഒത്തിരി കാര്യങ്ങൾ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഇന്ന് നമ്മൾ വിചാരിക്കും ഇന്നൊരു കുഴപ്പമില്ല. நம்ம நிறைய காரியம் நினைக்கிறோம், இன்னைக்கு நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோம். അങ്ങനെ വിചാരിക്കുമ്പോ വലിയ പ്രശ്നം. அப்படி நினைக்கும் போது ஒரு பெரிய பிரச்சனை வந்து விடுகிறது. അപ്പൊ എന്നും പ്രശ്നമേ ഉള്ളൂ. அப்ப என்னைக்கு பிரச்சனையே தான் இருக்கிறது. ഇന്നലത്തെ പ്രശ്നമല്ല ഇന്നത്തെ പ്രശ്നം. நேத்துக்குள்ள பிரச்சனை அல்ல, இன்னைக்கு இருக்க பிரச்சனை. ഇന്നത്തെ പ്രശ്നം കഴിഞ്ഞാൽ നാളെ അതിനേക്കാൾ വലിയ ഒരെണ്ണമുണ്ട്. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு வரும்போது இதை விட பெரிய பிரச்சனையாக வரலாம். അപ്പോൾ ദിവസം തോറുമുള്ള പ്രശ്നങ്ങളിൽ ദൈവം നമുക്ക് അവിടുത്തെ പ്രതിക്രിയ നടത്തി രക്ഷിക്കുമെന്നുള്ളതാണ് അവിടുത്തെ ഒന്നാമത്തെ ആശയം. அப்படி என்றால் இந்த இடத்துல வாசிக்கும் போது அனுதினம் வரக்கூடிய பிரச்சனைகளை தேவன் நமக்கு உதவி செய்து நம்மை ரட்சிப்பார் என்பதே அங்க ஒரு அர்த்தம் காட்டுது. പ്രശ്നങ്ങൾ വരുമ്പോ ദൈവസന്നിധിയിലേക്ക് വചനത്തിന്റെ മുൻപിലേക്ക് ഒന്ന് വന്ന് നോക്കിക്കേ. பிரச்சனைகள் வரும்போது தேவ சமூகத்தில் அமர்ந்துட்டு வசனத்தை நாம் அமர்ந்திருந்து படித்து பார்ப்போம். ദൈവത്തിന്റെ വചനം വ്യക്തമായി നാം ചെയ്യേണ്ടതിലേക്ക് നമ്മളെ വഴി നടത്തും. வேத வசனம் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கறதை திட்டமாய் நம்மை வழி நடத்தும். ദൈവത്തിൽ ആശ്രയിക്കാനുള്ള കൃപ അത് നമുക്ക് ധാരാളം നൽകിത്തരും. தேவன் மேல் நம்பிக்கை வை என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை நமக்கு வேதவசனம் சொல்லிக் கொடுக்கும். അതാണ് രക്ഷയുടെ ആദ്യത്തെ അർത്ഥം. പ്രാക്ടിക്കൽ ക്രിസ്ത്യൻ ലൈഫിൽ, ഡേ ടു ഡേ ലൈഫിൽ ഉണ്ടാകുന്ന പ്രശ്നം. அதுதான் அனுதின நடைமுறை வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடிய ஒரு ரட்சிப்பு. രണ്ടാമത്തെ വിഷയം നമ്മുടെ പ്രത്യാശ നിർഭരമായ കാര്യം. இரண்டாவது விஷயம் என்று சொன்னால் நம்முடைய எதிர்காலத்தினுடைய നമ്മുടെ നമ്പിക്കൈൻ വിഷയം താൻ இரண்டாவது വിഷയം. அது நம்முடைய நம்பிக்கையின் விஷயம் தான் இரண்டாவது. അത് എന്താണെന്ന് ചോദിച്ചാൽ യേശു ക്രിസ്തുവിന്റെ രണ്ടാമത്തെ വരവാണ്. அது என்ன என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகை. ദൈവത്തിന് സ്തോത്രം. നമുക്കൊരു സ്തോത്രം ചെയ്യാൻ കഴിയുമോ? ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். നമ്മുടെ കർത്താവ് വരും, നമ്മുടെ ശരീരത്തിന്റെ രക്ഷ പൂർത്തീകരിക്കും എന്നുള്ളതാണ് ആ രക്ഷയുടെ രണ്ടാമത്തെ വലിയ അർത്ഥം എന്ന് പറയുന്നത്. நம்முடைய கர்த்தர் வருவார், நம்முடைய சரீரத்தை ரட்சித்துக் கொள்வதற்காக அவர் வரப்போகிறார். அதுதான் இந்த இரண்டாவது அர்த்தம், ரட்சிப்பு. അങ്ങനെയാണെങ്കിൽ വചനത്തെ, പ്രിയപ്പെട്ട വചനത്തെ അനുസരിച്ചാൽ, அப்படி என்று சொன்னால் நேசித்த வேத வசனத்திற்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் ദൈവത്തിന്റെ രക്ഷയാകുന്ന കർത്താവിന്റെ വരവിനായിട്ട് നമ്മൾ അങ്ങ് ആഗ്രഹിക്കും. தேவனுடைய வருகைக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் ஆவலாய் காத்திருக்கிறோம். ഞാനൊരു സത്യം നിങ്ങളോട് പറയാം. അതുകൊണ്ട് ഇത്രയും നേരം പറഞ്ഞത് കള്ളമാണെന്നല്ല, വലിയൊരു സത്യം നിങ്ങളോട് പറയാം. நான் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்காக இவ்வளவு நேரம் சொன்னதை நான் பொய் சொல்லவில்லை.
എന്റെ പ്രിയ സഹോദരങ്ങളെ, ദൈവത്തിന്റെ വചനം ഒത്തിരി പഠിക്കാനായിട്ട് തുടങ്ങിയ ഈ ഭൂമിയിൽ നിന്ന് സ്വർഗത്തിലേക്ക് ചെല്ലാൻ നമുക്കൊരു കൊതിയുണ്ടാവും. எனக்கு பிரியமானவர்களே, வேத வசனத்தை படிக்க வேண்டிய விதத்தில் அது முறைப்படி படிப்போம் என்று சொன்னால் நான் பரலோகம் செல்வதற்கு அவ்வளவு ஒரு ஆர்வம், அவ்வளவு ஒரு வாஞ்சை வந்துவிடும் நமக்கு. അങ്ങനെയല്ലേ എബ്രഹാം മംഗളെ, അങ്ങനെയല്ലേ സാംസക്രിയങ്ങളെ, ശരിയല്ലേ ഞാൻ പറയുന്നത്? அப்படியாங்களா? ஆபிரகாமங்கள், சாம்சாரியாங்கள், நான் சொல்றது சரிதானே? സന്തോഷിച്ചാണ് ഞാൻ പറഞ്ഞത് ശരിയാണെന്ന് തോന്നുന്നുണ്ടോ? சந்தோஷம், நான் சொல்றது சரியா நமக்கு தோணுதா? ദൈവത്തിന്റെ വചനത്തിലൂടെ നമ്മുടെ ആത്മനാഥനെ നമ്മൾ കാണുമ്പോ ഹല്ലേലൂയ, வேத வசனங்களா நம்முடைய ஆத்ம மனவாளனை பார்க்கும்போது அல்லேலூயா, അവിടുത്തെ സൗന്ദര്യത്തെ നാം കൺ തുറന്ന് ദർശിക്കുമ്പോൾ ഹല്ലേലൂയ, அங்கே இருக்க அழகை நாம் கண் திறந்து பார்க்கும்போது அல்லேலூயா, നമുക്കായിട്ടൊരുക്കുന്ന വീടിന്റെ മനോഹാരിത നാം കാണുമ്പോൾ ഹല്ലേലൂയ, நமக்காக கட்டப்பட்டிருக்கிற வீடுடைய அழகுகளை பார்க்கும்போது அல்லேலூயா, നമ്മളെ വിട്ടുപിരിഞ്ഞ നമ്മുടെ പ്രിയപ്പെട്ടവരുള്ള നാടിനെ പറ്റി നമ്മൾ ഓർക്കുമ്പോൾ, நம்மை விட்டு பிரிந்து போன நாட்களை எடுத்து நாம் நினைக்கும் போது, പരിശുദ്ധാത്മാവാം ദൈവം ആ നാട്ടിലേക്ക് ചെല്ലാനുള്ള ആഗ്രഹം നമ്മുടെ ഹൃദയത്തിൽ കത്തിജ്വലിപ്പിക്കും. ദൈവത്തിന് സ്തോത്രം, ദൈവത്തിന് സ്തോത്രം. அப்பேற்பட்ட இடத்திற்கு நாம் சீக்கிரமாக செல்வோம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவல் நமக்கு இருக்கிறதுனால தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ഈ ചിന്ത വെച്ചുകൊണ്ട് ഒരു വാക്യത്തിലേക്ക് നമുക്ക് ഒന്നുകൂടെ വരാം. இந்த ஒரு சிந்தனை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 പീറ്റർ 2 പത്രോസ് 2 പേതുരു 2 പത്രോസ് 2 പേതുരു മൂന്നാം അധ്യായം 2 പേതുരു മൂന്നാം അധ്യായം. ബ്രദറെ വിഷമം തോന്നില്ല, ഞാൻ അറിയാതെ തമിഴ് പറയുന്നത് ബ്രദറിനെ ഓവർകം ചെയ്യുന്നതല്ല കേട്ടോ. അവിടെ ആരെന്നുകൊണ്ട് ഇടയ്ക്ക് വരുന്ന ക്ഷമിക്കണം, ഞാൻ അറിയാതെ തമിഴ് പറയുന്നതാ, എന്നാ നന്നായിട്ട് പറയാൻ അറിയത്തില്ല. 2 പത്രോസ് 3 അധ്യായം അതിന്റെ 11 വാക്യത്തിലേക്ക് കടന്നു വന്നാൽ നമുക്ക് ഇങ്ങനെ കാണാൻ സാധിക്കുന്നു. 2 പേതുരു 3 அதிகாரம் 11 വസനം കടന്നു വരുമ്പോൾ നാം കൊണ്ട് எப்படி പഠിക്കാൻ முடியும்? ഇങ്ങനെ ഇവയൊക്കെയും അഴിവാനുള്ളതായിരിക്കയാൽ ആകാശം ചുട്ടഴിവാനും മൂലപദാർത്ഥങ്ങൾ വെന്തിരുകുവാനുമുള്ള ദൈവ ദിവസത്തിന്റെ വരവ് കാത്തിരുന്നു കൊണ്ട് ബന്ധപ്പെടുത്തിയും കൊണ്ട് നിങ്ങൾ എത്ര വിശുദ്ധ ജീവനവും ഭക്തിയും ഉള്ളവരായിരിക്കണം. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். അതാണ് നാം മികുந்த ആവലോടെ വളരെ ബന്ധപ്പെടുത്തണം കർത്താവിന്റെ വരവിനെ. நாம் தேவனுடைய வருகைக்காக மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும். ഞാൻ ചോദിക്കട്ടെ, കർത്താവ് വരുന്ന നമുക്ക് ഇഷ്ടമാ അല്ലെന്നൊന്നും ഞാൻ പറയത്തില്ല. நான் உன்னை கேட்கிறேன், ஆண்டவர் வருவது நமக்கு இஷ்டம்தான். പക്ഷെ നമുക്ക് കർത്താവ് വരാൻ ഒത്തിരി ആഗ്രഹമുണ്ടോ? ஆனால் ஆண்டவர் வருவதற்கு அதிக ஆவல் நமக்கு இருக்கிறதா? കർത്താവിന്റെ വരവിനെ ബന്ധപ്പെടുത്തുന്ന സ്വഭാവം നമുക്കുണ്ടോ? கர்த்தருடைய வருகையை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு சுபாவம் நமக்கு அந்த ஒரு ஆவல் இருக்கிறதா? ആ ആഗ്രഹം ഉണ്ടാകണമെങ്കിൽ വചനത്തിനെ നമ്മൾ ഇഷ്ടപ്പെടണം, വചനത്തിനെ അനുസരിക്കണം. அந்த ஆவல் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் வசனத்திலே நாம் கீழ்ப்படிய வேண்டும். வசனத்தில் தான் அதில் இருக்கிறது. അപ്പൊ 5ാമത്തെ അനുഗ്രഹം എന്ന് പറയുന്നത് ദൈവവചനം നമുക്ക് രക്ഷയ്ക്കായിട്ടുള്ള ആഗ്രഹം തരികയാണ്. அப்ப 5வது காரியம் வேத வசனம் நமக்கு நம்முடைய ரட்சிப்புக்கு ஒரு காரணமாய் தோன்றுகிறது. 6ാമത്തെ വിഷയത്തിലേക്ക് ഇന്ന് രാത്രിയിൽ മുൻപിലേക്ക് നമുക്ക് പോകാം. 6வது காரியத்துக்கு நாம் கடந்து செல்வோம். അത് 174 വാക്യത്തിന്റെ 2ാം ഭാഗത്തിലാണ് നമുക്ക് കാണുവാൻ സാധിക്കുക. 174 വാക്യം 2ാം ഭാഗത്തില്, അതെ 174 വസനം 2வது പകുതിയിലെ വാസിക്ക முடியும். അവിടെ നമ്മൾ വായിക്കുന്നു, അവിടുത്തെ ന്യായപ്രമാണം എന്റെ പ്രമോദമാകുന്നു എന്ന് കാണാൻ സാധിക്കും. ഉമ്മുடைய വേദം എൻ മന മகிழ்ச்சி എന്ന് ചൊല്ലി വാസിக்கிறோம். അന്ന് വെച്ചാൽ അതെന്റെ സന്തോഷമാണ്. അതിന്റെ സന്തോഷം. ദൈവത്തിന്റെ വചനത്തില് സന്തോഷിക്കാൻ ഇന്ന് രാത്രി ദൈവവചനം നമ്മളെ സഹായിക്കും. தேவனுடைய வசனத்திலே சந்தோஷிப்பதற்கு வேத வசனம் நமக்கு உதவி செய்யட்டும். അനേക വിശ്വാസികൾ രക്ഷിക്കപ്പെട്ടതേ ഉള്ളൂ, വലിയ സന്തോഷമൊന്നുമില്ല, മുഖം നോക്കിയാൽ മതി. അനേക വിശ്വാസികൾ രക്ഷിക്കപ്പെട്ടതുക്കാണ്, ஆனால் മുഖത്തിൽ பார்க்கும்போது ഒരു സന്തോഷമില്ല. ചിലരുടെ മുഖം കണ്ട ഉള്ള സന്തോഷം കൂടെ പോകും, അതാണ് അതിന്റെ സത്യം. ചിലരുടെ മുഖത്തെ பார்த்தாൽ இருக்கிற സന്തോഷവും പോയിവിടും. അങ്ങനെയുള്ള വിശ്വാസികളും ഉണ്ട്, ഇല്ലെന്നൊന്നും പറഞ്ഞാൽ ഞാൻ സമ്മതിക്കത്തില്ല. அப்படிப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொன்னா நான் சம்மதிக்கவே மாட்டேன். ചിലര് വരുന്നു എന്ന് കേൾക്കുമ്പോഴേ നമ്മുടെ BP അങ്ങോട്ട് മേലോട്ട് കയറാൻ തുടങ്ങും. ചിലർ வரப்போறான்னு கேட்கும் போதே നമ്മുടെ BP அப்படியே എగిരിക്കിട്ടേ മേലെ പോയിരും. ദൈവത്തിന്റെ സഭ സന്തോഷത്തിന്റെ സ്ഥാനമാണ്. தேவனுடைய சபை என்று சொல்லக்கூடிய சந்தோஷத்தின் இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
അവിടെയും സന്തോഷമില്ലെങ്കിൽ പിന്നെ ലോകത്തിൽ എങ്ങും കിട്ടുകയില്ല എന്നാ അതിന്റെ അർത്ഥം. அங்கேயும் சந்தோஷம் இல்லைன்னு சொன்னா உலகத்துல எங்கேயுமே சந்தோஷம் கிடையாது. ഇന്ന് രാത്രി പറയട്ടെ, വചനത്തെ പ്രിയപ്പെട്ടാൽ സന്തോഷിക്കാൻ കർത്താവ് കൃപ നൽകി തരും. வசனத்திலே பிரியப்பட்டு அதிலே சந்தோஷிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுப்பார். 162 വാക്യത്തിലേക്ക് വരിക. 162 வசனத்துக்கு நான் வருவோம். അവിടെ നമ്മൾ എന്താ വായിക്കുന്നത്? அங்க என்ன வாசிக்கணும் தெரியுமா? വലിയ കൊള്ള കണ്ടു കിട്ടിയവനെ പോലെ ഞാൻ അവിടുത്തെ വചനത്തിൽ ആനന്ദിക്കുന്നു എന്ന് വായിക്കുന്നു. மிகுந்த கொள்ளையுடைமைகளை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். ഒരു വലിയ പൊക്കിഷം, വലിയൊരു സമ്പത്ത്, വലിയൊരു കൊള്ള കിട്ടുമ്പോൾ ഒരുവൻ എന്തുമാത്രം സന്തോഷം ഉണ്ടാവും. ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியமான பொக்கிஷம் கிடைக்கும் எவ்வளவு சந்தோஷப்படுவான்னு தெரியுமா? നമുക്ക് കാരണം നമ്മൾ അങ്ങനത്തെ അനുഭവത്തിലൂടെ ഒന്നും പോയിട്ടില്ല, നമുക്ക് കൊള്ളയൊന്നും കിട്ടിയിട്ടില്ല. പക്ഷെ പണ്ടുള്ളവർക്ക് അതറിയാം. நமக்கு இப்பேற்பட்ட அனுபவம் ஒண்ணுக்கு நமக்கு கிடைக்கல. ஆனால் பழைய நாட்கள்ல, ஆதி நாட்கள்ல அப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது. ഓ, അത് കിട്ടുമ്പോ ഭയങ്കര സന്തോഷമാണ്. அது நமக்கு கிடைக்கும் போது பயங்கர சந்தோஷம் உண்டாயிருக்கும். അയ്യോ, അതിനേക്കാൾ വലിയ സന്തോഷമാണ് ദൈവത്തിന്റെ വചനത്തിൽ നമുക്ക് ലഭിക്കുക. ஐயோ, அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் தான் வேதவசனத்தை படிக்கும் போதும் தியானிக்கும் போதும் அதில ஒரு ஆசீர்வாதம். അനുഭവത്തിൽ നിന്ന് ഞാനൊരു കാര്യം പറയാം. അനുഭവത്തിലിருந்து ഞാൻ ഒരു കാര്യം சொல்லுகிறேன். കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ ഇരിക്കുമ്പോ ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് ഒത്തിരി കാര്യങ്ങൾ നമുക്ക് വെളിപ്പെടുത്തി തരും. தேவசமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நிறைய காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். അന്നേരം നമുക്ക് എഴുന്നേറ്റ് പോകാൻ തോന്നത്തില്ല. அந்நேரம் நமக்கு எழுந்து அங்கெங்குமாக செல்வதற்கு நம்மளால முடியாது. ചിലപ്പോ ഞാൻ അന്നേരം ഫോണൊക്കെ അങ്ങ് സ്വിച്ച് ഓഫ് ചെയ്യും. சில நேரம் என்னுடைய போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். കാര്യം എന്താണെന്ന് അറിയാമോ? അല്ലെങ്കിൽ അന്നേരം ഒരു ഫോൺ കോൾ വരും. അതാണ് അതിന്റെ വിഷയം. காரியம் என்ன தெரியுமா? அந்நேரம் ரொம்ப கவனமா இருக்கும்போது அந்நேரம் ஒரு போன் கால் வரும். രാജാവിന്റെ സന്നിധിയിൽ ഇരിക്കുമ്പോ ആ സന്തോഷം കെടുത്തിക്കളയാൻ പിശാച് ശ്രമിക്കും. ராஜாவின் சமூகத்திலே மிதக்கும் போது அந்த சந்தோஷத்தை கெடுத்து கலைப்பதற்கு பிசாசானவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ഇന്ന് രാത്രി പറയട്ടെ, ചിലര് പറയുന്നത് പോലെ എത്ര നേരമായി ഇങ്ങനെ ദൈവസന്നിധിയിൽ ഇരിക്കുന്നെന്ന് ചോദിക്കുന്ന ആൾക്കാരുണ്ട്. இன்னைக்கு நான் இந்த இரவில சொல்றேன், நிறைய பேர் சொல்கிறார்கள், எவ்வளவு நேரம் நான் தேவ சமூகத்துல உட்கார்ந்துட்டே இருக்க முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். കർത്താവിന്റെ മുഖം കാണുന്ന സന്തോഷം ശരിക്കും ഒന്ന് അനുഭവിച്ചാൽ അതിനേക്കാൾ വലിയൊരു സന്തോഷം നമുക്കൊരിക്കലും മറ്റൊന്നില്ല എന്ന് തിരിച്ചറിയാനായിട്ട് സാധിക്കും. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய முகத்தை பார்க்கிற சந்தோஷத்தை காட்டிலும் வேற ஒரு எந்த சந்தோஷம் நிரந்தரம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். അപ്പോൾ 174 വാക്യത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ അത് നമ്മുടെ സന്തോഷമാണ്. அப்படி என்றால் 174வது வசனத்தின் அடிப்படையிலே அது நமக்கு சந்தோஷம் கொடுக்கிறது, மகிழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ഏഴാമത്തെ അനുഗ്രഹം 175 വാക്യത്തിന്റെ ആദ്യ ഭാഗത്ത് നമുക്ക് കാണാൻ കഴിയും. ஏழாவது ஆசீர்வாதத்தை நாம் 175ലെ முதல் பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். അങ്ങേ സ്തുതിക്കേണ്ടതിന് എന്റെ പ്രാണൻ ജീവിച്ചിരിക്കട്ടെ. സ്തോത്രം. என் ஆத்மா பிழைத்திருந்து உம்மை துதிய கடவுது. ஸ்தோத்திரம். ആ വാക്യം ഒന്നുകൂടെ നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചു നോക്കാമോ? அந்த வசனத்தை ஒரு முறை கூட நல்லா கவனித்து பார்க்க முடியுமா? അങ്ങയെ സ്തുതിക്കേണ്ടതിന് എന്റെ പ്രാണൻ ജീവിച്ചിരിക്കട്ടെ. என் ஆத்மா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுது. എന്താ അവിടെ കാണാൻ പറ്റുക? என்ன நம்ம என்ன புரிந்து கொள்ள അവിടെ முடியும்? ജീവിതത്തിനൊരു പുതിയ ലക്ഷ്യം നമുക്ക് ലഭിക്കുകയാണ്. நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய லட்சியம் நமக்கு கிடைக்கிறது. ആ ഒരു പുതിയ ലക്ഷ്യം ഇന്ന് വരെ ഇല്ലാത്ത പുതിയൊരു ലക്ഷ്യത്തിലേക്ക് ഒരു വിശ്വാസി കടക്കുകയാണ്. இதுவரை இல்லாத ஒரு புதிய லட்சியத்துக்குள்ளே ஒரு விசுவாசினை கடந்து செல்ல வேண்டும். ലോക മനുഷ്യനോട് ചോദിക്കുക എന്തിനാ ജീവിക്കുന്നതെന്ന്. உலகத்துல கேளுங்க, உலகத்துல எதுக்காக வாழ்றோம்னு கேட்டு பாருங்க. വേദപുസ്തക ഭാഷയിൽ പറഞ്ഞാൽ അവൻ പറയും തിന്നുക, കുടിക്കുക, ആനന്ദിക്കുക, നാളെ ചാകുമല്ലോ. வேதவசன அடிப்படையில தின்னு சாப்பிடுங்க, குடிங்க, நாளைக்கு செத்து போயிடுவோம். ക്ഷമിക്കണം, ശരിക്കും രക്ഷിക്കപ്പെട്ടെങ്കിലും വചനം പഠിക്കാത്ത വിശ്വാസി ഇങ്ങനൊക്കെ തന്നെ. அதே போல நல்ல சரியா முறைப்படி ரட்சிக்கப்படாத விசுவாசி நிலைமை இப்படித்தான். എന്തിനാ ജീവിക്കുന്ന വെച്ചാൽ ആർക്കറിയാം, ജീവിക്കുന്നു. என்ன வாழ்றீங்க, யாருக்கு தெரியும், ஏதோ வாழ்றேன். പക്ഷെ അങ്ങനെയല്ല ദൈവം ആഗ്രഹിക്കുന്നത്. ஆனால் தேவன் அப்படி விரும்புவது கிடையாது. ദൈവത്തിന്റെ വചനം വായിക്കുമ്പോൾ, പഠിക്കുമ്പോൾ, ധ്യാനിക്കുമ്പോൾ, അനുസരിക്കുമ്പോൾ, வேதவசனத்தை படிக்கும் போது, தியானிக்கும் போது, கீழ்ப்படியும் போது നമ്മുടെ ജീവിതത്തിന് ഒരു പുതിയ പർപ്പസ് ഉണ്ടാകുന്നു, ഒരു പുതിയ ലക്ഷ്യം ഉണ്ടാകുന്നു, എയിം ഉണ്ടായിത്തീരും. நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நோக்கம் அங்கே வெளிப்படுகிறது. ഹല്ലേലൂയ. അതാണ് ദൈവത്തെ സ്തുതിക്കാൻ നമുക്കൊരു ജീവിത ലക്ഷ്യമുണ്ടാകും. அதுதான் தேவனை துதிப்பதற்கு நமக்கு ஒரு புதிய லட்சியம் அங்கே தொடங்குகிறது. സ്വർഗത്തിൽ ചെന്നാലും ഇത് തന്നെയാണ് നമ്മൾ ചെയ്യാൻ പോകുന്നത്. பரலோகத்துக்கு போனாலும் இதைத்தான் நாம் செய்ய போறோம்.
പണ്ടൊരാൾ എന്നോട് പറഞ്ഞു, എന്റെ പൊന്നു ബ്രദറെ, നമ്മൾ എന്നും ആരാധിക്കുന്ന പോലെയാണെങ്കിൽ ഞാൻ അങ്ങോട്ട് വരുന്നില്ല. என்கிட்ட முந்தி ஒரு ஆள் இப்படி சொன்னாரு, பிரதரை இங்க ஆராதிக்கும் போதே அங்க ஆராதனை செஞ்சோம்னா நாங்க வரல பிரதரை அப்படின்னாரு. അയ്യോ, ഇന്നത്തെ ആരാധനയല്ല അവിടുത്തെ ആരാധന. ஐயோ, இன்றைக்கு நடக்கிற ஆராதனை போல அங்க ஆராதனை நடக்க போவது கிடையாது. ദൈവ കുഞ്ഞാടിന്റെ സിംഹാസനത്തിന്റെ ചുറ്റും നാം ഇരിക്കാൻ പോവുകയാണ്. அங்கே தேவ ஆட்டுக்குட்டியின் சிங்காசனத்திலே அங்க அமர்ந்திருக்கிறவரை துதிக்க போகிறோம். അത് പറഞ്ഞിട്ടും സന്തോഷമല്ല. ഇവൻ എന്തുവാ ഈ പറയുന്നതെന്ന് എല്ലാരും എന്നെ നോക്കുന്നത് അല്ലെ? ഈ அதை சொல்லிட்டு கூட சந்தோஷம் இல்ல, இவர் என்ன சொல்றாரு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ദൈവ കുഞ്ഞാടിന്റെ സിംഹാസനത്തിന്റെ ചുറ്റും നാം ഇരിക്കാനായിട്ട് പോവുകയാണ്. தேவ ஆட்டுக்குட்டி அமர்ந்திருக்கிற சிங்காசனத்தை சுற்றி வந்து நாம் அவரை துதிக்க போகிறோம். ഓ, എന്റെ ജോൺസൺ തരീനങ്ങളെ, അങ്ങനെയല്ലേ? ആ കുഞ്ഞാടിന്റെ മുഖം നാം കാണാനായിട്ട് പോവുകയാണ്. ஜான்சன் தெரியுங்களா, அப்படி அல்லவா அந்த ஆட்டுக்குட்டியான முகத்தை நாம் தரிசிக்க போகிறோமே. നമുക്ക് വേണ്ടി പാടുകളേറ്റ, നമുക്ക് വേണ്ടി തകർക്കപ്പെട്ട, നമുക്ക് വേണ്ടി മൂന്നാം ദിവസം ഉയർത്തെഴുന്നേറ്റ, ഹല്ലേലൂയ, நமக்காக அடிக்கப்பட்ட, நமக்காக தகர்க்கப்பட்ட, நமக்காக மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்திட்ட ആ പൊന്നു കർത്താവിന്റെ തേജസ്സുള്ള മുഖത്തെ നാം കാണാനായിട്ട് പോവുകയാ. ദൈവത്തിന് സ്തോത്രം. அந்த அன்பின் ஆண்டோட முகத்தை நான் பார்க்க இருப்பதனாலே தேவனா மகிமைப்படுவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ആഗ്രഹമുണ്ടോ കർത്താവിനെ കാണാനായിട്ട്? தேவனை பார்ப்பதற்கு ஒரு ஆவல் இருக்கிறதா? ദൈവമേ, അവിടുത്തെ മുഖം എനിക്ക് കാണണമെന്ന് ആഗ്രഹമുണ്ടോ? தேவனே, உங்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு எனக்கு ஆவல் இருக்குன்னு சொல்ல முடிகிறதா? ആ നാട്ടിൽ ചെല്ലുന്നിടം വരെ ഈ ലോകത്തിൽ ദൈവത്തിന്റെ വചനം ദൈവത്തെ സ്തുതിക്കാൻ നമുക്ക് കൃപ തരും. அந்த நாட்டிலே நாம் செல்வது வரைக்கும், பரலோக ராஜ்யம் செல்லுகிற வரைக்கும் இந்த பூமியில தேவனை துதித்து வாழ்வதற்கு, துதித்து பாடுவதற்கு வேதவசனம் மட்டும்தான் உதவி செய்யும். അവസാനത്തതും എട്ടാമത്തതുമായ കാര്യത്തിലേക്ക് ഇന്ന് രാത്രി നാം വീണ്ടും കടന്നു വരികയാണ്. கடைசியானதும் எட்டாவது ஆசீர்வாதத்தையும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 176 വാക്യം, 176வது வசனம். നമുക്കിങ്ങനെ വായിക്കാം. കാണാതെ പോയ ആടുപോലെ ഞാൻ തെറ്റിപ്പോയിരിക്കുന്നു, അടിയനെ അന്വേഷിക്കണമേ, അവിടുത്തെ കൽപ്പനകളെ ഞാൻ മറക്കുന്നില്ല. அங்கே எப்படி வாசிக்கிறோம்? காணாமல் போன ஆடுகளைப் போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனையை நான் மறவேன். അവിടെ എന്താണ് കാണാൻ സാധിക്കുന്നത്? இங்க என்ன நான் பார்க்க முடிகிறது? ഇത് വലിയൊരു അനുഗ്രഹം. இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். കാരണം എന്താ? காரணம் என்ன? ഈ വാക്യത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ ദൈവത്തിന്റെ വചനം നമുക്ക് അനുതാപത്തെ ഉണ്ടാക്കി തരുന്നു. இந்த வசனத்தின் அடிப்படையில வேத வசனம் நமக்கு ஒரு அனுதாபத்தை உண்டாக்கி கொடுக்கிறது. എന്ന് പറഞ്ഞാൽ അനുദിന ശുദ്ധീകരണത്തിലേക്കുള്ള വാതിൽ അത് തുറക്കുകയാണ്. ஏனென்றால் அதுநிதினமும் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு வழியை அங்கே உருவாக்கி கொடுக்கிறது. ഓരോ പ്രാവശ്യവും വചനം വായിക്കുമ്പോ, ஒவ்வொரு முறையும் வசனத்தை வாசிக்கும் போதும், അത് ധ്യാനിക്കുമ്പോൾ, அதை தியானிக்கும் போதும், അതിനെ അനുസരിക്കുമ്പോൾ, அதற்கு கீழ்ப்படியும் போதும் ആ വചനം നമ്മളോട് പറയും, മകനെ, മകളെ, നിന്റെ ജീവിതത്തിൽ കുറവുണ്ട്, തെറ്റുണ്ട്, നീ ഇങ്ങനെ പോയാൽ പോരാ. அந்த வசனம் நம்மிடத்து சொல்லும், மகனே உன் வாழ்க்கையிலே குறை இருக்கிறது, உன் வாழ்க்கையிலே தவறு இருக்கிறது சொல்லி நம்ம சுட்டி காட்டும். അങ്ങനെ പറയുന്ന ഓരോ നിമിഷങ്ങളിൽ നാം എന്ത് ചെയ്യും? அப்படி சொல்லி கொடுக்கிற, நம்ம சுட்டி காட்டுகிற ஒவ்வொரு நிமிடமும் நாம் என்ன செய்வோம்? ഒരു യഥാർത്ഥ ദൈവഭക്തൻ താഴേക്ക് മുട്ടുകുത്തി അവൻ വീഴും. ஒரு உண்மையான தெய்வ மனிதன் நெடுங்காடிய விழுந்து முழங்கால் படிட்டு அங்கே விழுந்து விடுவான். അവൻ ദൈവത്തോട് പറയും, എന്റെ പിതാവേ, എന്റെ കുറവ് എന്നോട് ക്ഷമിക്കണം. அவன் உடனே தேவனோடு சொல்வான், தகப்பனே என்ற குறைவை நீர் மன்னியும் என்று சொல்லுவான். ഇന്ന് രാത്രി നമ്മുടെ കണ്ണുകളെ നമുക്ക് അടയ്ക്കാം. ഇരിക്കുന്ന ഇരിപ്പിൽ ഇരുന്ന് കണ്ണുകളെ അടയ്ക്കാം. இருக்கிற இடத்திலே நாம் நம் கண்களை நாம் மூடுவோம். ദൈവത്തോട് പറയാം, தேவனோடு நாம் சொல்லுவோம், കർത്താവ്, ഒത്തിരി അനുഗ്രഹങ്ങൾ അങ്ങ് എനിക്ക് തന്നതിനായി സ്തോത്രം. ஆண்டவரே, அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுத்ததினாலே உமக்கு ஸ்தோத்திரம். എന്നാൽ ഹൃദയത്തിന്റെ ആഴത്തിൽ നിന്ന്, കർത്താവേ, എന്റെ ജീവിതത്തിന്റെ കുറവിനെയും അവിടുന്ന് കാണിച്ചു തരുന്നതിനാൽ ഞാൻ നന്ദി പറയുന്നു എന്ന് എത്ര പേർക്ക് പറയാനായിട്ട് സാധിക്കും? ஆண்டவரே, என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் குறைவுகளை நீ சுட்டி காண்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும்? രാത്രി ഞാൻ അവിടുത്തെ സന്നിധിയിലേക്ക് വരുന്നു. പിതാവേ, இந்த இரவிலே உம்முடைய சமூகத்திற்கு நான் வருகிறேன். ஆண்டவரே, എന്നെ സഹായിക്കണമേ. எனக்கு உதவி செய்யும், എനിക്ക് കൃപ നൽകി തരണമേ. எனக்கு நீ கிருபை செய்யும், എന്നെ അന്വേഷിക്കണമേ. என்னை நீ எனக்கு உதவி செய்யும். എന്റെ ജീവിതത്തിൽ ഒരു വലിയ ആത്മീയ സന്തോഷം നൽകി തരുന്ന രാത്രിയാക്കി ഇത് തീർക്കണമേ. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கூடிய இரவாய் இதை மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறேன். ഞാൻ ദൈവസന്നിധിയിൽ വരുന്നു എന്ന് പറയാനായിട്ട് സാധിക്കും. நான் தேவ சமூகத்திலே வருகிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை நான் சொல்ல முடியும். ഇന്ന് രാത്രി ദൈവം നമ്മളോട് ഇടപെട്ടിട്ടുണ്ട് എന്ന് ഞാൻ വിശ്വസിക്കട്ടെ. இந்த இரவிலே தேவன் நம்மளோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். പ്രാർത്ഥനയോടെ നമുക്ക് ഇന്ന് രാത്രി പിരിഞ്ഞു പോകാം. ஜெபத்தோடு இந்த இரவிலே நாம் கடந்து செல்லலாம். എല്ലാ പ്രിയപ്പെട്ടവർക്കും ദൈവനാമത്തിലുള്ള നന്ദി അറിയിക്കും. எல்லா பிரியமானவர்களுக்கும் தேவ நாமத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் കർത്താവിന്റെ നാമം മഹത്വപ്പെടട്ടെ. ശുഭരാത്രി. താങ്ക് യു. தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. நன்றி.
Thank you, dear brother, Brother James Thomas, evangelist from Nedubashari Assembly, for the word that has come to us very, very strongly. The word of God, that how important and how vital it is in our every form of our life, especially as we walk in the path the Lord wants us to. The word of God, it makes our lips to praise the living God. The word of God makes the hand of God to be with us. The word of God has made us long for his salvation. The word of Lord is our delight. The word of Lord always seeks us when we go in the wrong way. What a great thing we have, an asset we have. We usually have assets of our worldly things, the earthly things, but nothing can be compared with the asset of the light of our lives in our heart, the word of God. Let us continue to look into it with a lot of commitment, with lot of understanding, with great coming closer to the wisdom of God, that is the word of God. With great fear, let us come to this, and with great honor, we can honor the word so that the name of the Lord would be all the more glorified. That is why we call it Holy Bible, because it is really very holy. And the person who has given that to us is not only righteous, but is also holy, holy, holy. So in this way, we thank our dear evangelist, James Thomas from Nedubashari in Kerala, for having come and delivered the word to us. May the good Lord be with him wherever he goes, wherever he carries the light to other people in the most blessed way, so that the complicated word would be made simple to us in this way, in this fashion. We thank you, dear brother, very much from the deep down our hearts, from Kodambakkam Christian Assembly in Chennai. May the good Lord continue to lead you, your family, and the assembly where you are in fellowship with, so that the great name of God would be all the more glorified. We also thank our dear evangelist, John Kennedy, from Virudhunagar district in Tamil Nadu, who has translated the Malayalam Bible study message to Tamil. We praise God for him, for having come and done this work for the glory of God. Thank you, brother evangelist John Kennedy. May God use you also wherever you go to translate and also to give the word, share the word for others. We also thank my family for singing the song, Sister Tissy, Doreen, and Darren, for being with us and singing the two songs. May they be all the more blessed through this. And we thank every one of you from different places. We praise God once again for your prayers before the meeting, during the meeting, after the meeting, and not only for to go on like this. This is 211th meeting, and God willing, we'll be back on 212th also on Monday. We want to tell one thing, that we thank you all in the Lord, for God has not only blessed us through these meetings, but more importantly, you also have got the treasure of life, Vilya Pokisham. That is something very great in our life. Nothing can be compared. So let us praise God for that. Once again, we thank all of you. And for the closing prayer, I request dear Uncle Sam Zakaria from Trivandrum, our dear Uncle Sam Zakaria, to close in with the word of prayer. Over to Trivandrum, brothers, Uncle Sam Zakaria. Heavenly Father, we thank you and praise you for this wonderful evening time. Oh Lord, we could experience the very presence of our triune God, so that we could sit in your presence and hear from the word of God. Oh Lord, we thank you for blessing us with the word of God from Psalm 119. We are learning, oh Lord, that Psalm
very well tells us about the law of the Lord, importance of the law of the Lord. And oh Lord, we thank you that you could speak to us through your servant, Jameson Thomas Narimbasheri. Oh Lord, we thank you for blessing him with the word of God and deliver it in a proper way, so that all the audience, you all were blessed through the word. And oh Lord, we thank you for giving us the more and more importance in depending in the word of God, so that we may be blessed in the days to come, oh Lord. Oh Lord, help us to meditate in the word of God more and more, and to see our sins, so that we can recognize our sins and we can confess our sins and we can be cleansed every day, Lord. We thank you for the blessed word, and once again reminding us about the learning and studying and meditating of the word, so that we can be blessed and cleansed every day. Oh Lord, we thank you for all the blessings which we enjoyed in this evening. Oh Lord, we thank you for the Kodambakam Brethren Assembly for conducting these meetings for the last 211 episodes. We thank you for that, Lord. And we heard that our 70 to 80 blessed servants of God could deliver the word of God at different times and different days, oh Lord. We thank you for that, Lord. This evening, oh Lord, once again we pray for the assembly, and we pray for our dear brother Jameson Thomas, and also we pray for the brother who has translated, brother Kennedy brother. Also we pray for everyone, those who have attended this meeting, Lord. We pray for the brother who has anchored this meeting also, Lord. We pray for each and everyone. Oh Lord, we thank you once again for the word which is blessed to us and given to us in a very, very wonderful way, Lord. Oh Lord, help us to meditate on this verse in the days to come, so that we may be living more and more useful, and all the more your wonderful name may be glorified through us and in the days to come ahead for us, Lord. Oh Lord, we thank you once again for everything. We ask everything in the most precious and matchless name, in the name of Lord and Savior Jesus Christ. Amen. May the grace of the Lord Jesus Christ, the love of God the Father, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you, Uncle Sam Zakaria from Trivandrum, for the prayer. May the good Lord be with you and your family and the assembly where you are in fellowship with. Now, with this, we are closing today evening. We want to give a big thanks in the Lord to Evangelist James Thomas from Nedubashari Assembly, and also to Evangelist John Kennedy, and to all the dear ones who have come today evening. May the blessed Lord be with you with the light that is the word of God wherever you are. May God's name be glorified. Amen.